ஹே ஹாய் டார்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்பிங் ஆல் டூயிங் குட். திஸ் இஸ் யர் ஷா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேயாங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரெக்வஸ்டட் வீடியோ. ரெக்வஸ்டடுன்றதை விட இந்த கான்செப்டில் நான் யோசிச்சுட்டும் இருந்தேன். அதே மாதிரி ரொம்ப நாளாக நம்ம சேனலில் ஒருத்தங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு சிஸ்டர், எனக்கு அவங்க நேம் தெரியல. பட் ஐ திங்க் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கு கீழேயும் ஷி வில் கமெண்ட் லைக் அவங்க பெர்ஸ்பெக்டிவ், த ஸ்டோரி லைன் எல்லாத்த பற்றியும் பேசுவாங்க. ஸோ ஷீ இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னு கூட சொல்லுவேன். எல்லாருமே ஃபேவரட் தான். பட் அவங்க வந்து லைக் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நான் போட்ட ஒரு 1 மந்த் இருக்குமா, ஒரு 1 மந்த் சேனல் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். அந்த 1 மந்த் ஃபுல்லாக நான் போடுற வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷி வில் ரிப்ளை. ஸோ நான் ஒன்றா எல்லா ரெக்வஸ்டட் வீடியோவும் போட்டுட்டு தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி கேட்ட ஜொங்குக் பாசசிவ் தோ, அதுக்கு முன்னாடி கூட நிறைய வீடியோ ரெக்வஸ்டட் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒன்றா பண்ணிகிட்டே இருக்கேன். இவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் have decided to do this in concept. முஸ்லீம் கேர்ள் டைப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம தேவாங்கோட ப்ரொஃபஸர் ஃபால்ஸ் ஃபார் முஸ்லீம் கேர்ள், இதுதான் இன்றைக்கி டைட்டில் கார்டு. ஸோ ஸ்டோரி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரொஃபஸர் கண்டென்ட்டு இந்த மாதிரியெல்லாம் போட்டால் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு தெரியும். ஸோ அதனால் ப்ரொஃபஸர் கண்டென்ட் வந்து நான் ஜங்குக்கு போட்டேன், தேவாங்குக்கு போடல. ஸோ தேவாங்குக்கு போடலாம், தேவாங்குக்கு பார்க்கலாம். இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், ஏதாவது சொல்லணுன்னா அப்புறம் சொல்கிறேன்டா. இப்போ எதுவும் மண்டையில் வரல. ஸோ நம்ம நேராக ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க போகலாம். அப்படியே தேயாங்க பார்க்கலாம்டா. தேயாங் தான் அவர் காரை அப்படியே ட்ரைவ் பண்ணி போயிட்டு அப்படியே ஒரு டிராஃபிக்காக இருக்குது சிக்னலில், அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டு முன்னாடி போயிட்டுருக்கு. வண்டிங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்காரு. ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. மழை வேறு பெய்யுது வெளியே. ஸோ அதனால ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அவர் அப்படியே கடுப்பாகி உட்காந்துருக்காரு. அவர் ப்ரொஃபஸர், ஆக்சுவலி தேயாங் வந்து ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸர். ஸோ அவர் வந்து இன்றைக்கி தான் அவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு காலேஜில் வந்து இதுவாகிருக்காரு. ஸோ இன்றைக்கி புதுசாக அவர் போய் ஜாயின் பண்ணணும். அதனாலே கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பியிருப்பார். ஆனால் அவரால் சீக்கிரமாக போயிட்டு இருக்க முடியாது. ஏன்னா டிராஃபிக்னால செம்ம லேட் ஆகிடுச்சு. அது வேறு அவருக்கு டென்ஷனாக இருக்குது. அவர் அப்படியே உட்காந்துட்டு ஸ்டேரிங் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு அவ்வளோ கோத்தில் உட்காந்துட்ருக்காரு. இந்த டிராஃபிக் வேறு என் நிலமை புரியாமல் இது வேறு தான் எனக்கு கடுப்பேற்றுதோ. என்ன நினைப்பாங்க காலேஜில் நான் ஃபர்ஸ்ட் டேயே லேட்டாக போனேன்னா, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அப்படியே உட்காந்துருக்காரு. சரி ஓகே, மழை நின்றுச்சா இல்லையான்னு அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு விண்டோவை தான் கீழே இறக்கி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே லைட்டாக தான் தூறிட்டுருக்கு, ரொம்ப மழை இல்லை. ஆனால் காற்று நல்லா காற்றடிக்குது. லைட்டாக அப்படியே மழை தூறிட்டுருக்கு. அவர் அப்படியே விண்டோவை ஓப்பன் பண்ணி விட்டுறாரு பார்த்துட்டு அப்படியே. அப்புறம் பக்கத்தில் அங்கே நிறையா எல்லாம் என்னெல்லாம் நடக்குதுன்றதெல்லாம் நோட் பண்ணுறாரு. எல்லாம் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அங்கே ஜீப்ரா கிராசிங்கில் ஸ்கூல் பசங்கள்லாம் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க இதெல்லாம் பார்க்குறாரு. அங்கே வந்து நிறைய வண்டிங்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்ருக்காரு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் தூரத்தில் ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் அப்படியே அங்கே அதுவுமே டிராஃபிக்கில் தான் மாட்டிக்கிட்டு நிற்கிது அந்த பஸ்ஸும். ஸோ அப்படியே அந்த ப்ரைவேட் பஸ்ஸை தான் பார்க்குறாரு. பார்க்கும்போது விண்டோ சைடில் எல்லாருமே வந்து அவங்க ஃபேஸ் அந்த இதெல்லாம் வந்து தெரியுது, எல்லாமே தெரியுது. ஒரு இடத்துல மட்டும் ஆட் ஒன் அவுட் மாதிரி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா பர்தா போட்டுட்டு. சுத்தமாக ஃபேஸே சுத்தமாக தெரியல, கண்ணு மட்டும்தான் தெரியுது. அவர் அதே தான் பார்த்துட்ருக்காரு. டோட்டலாக எல்லோரும் அவங்க ஃபேஸை ரிவீல் பண்ணிவிட்டு எல்லாம் இருக்கும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் பர்தா போட்டு ஃபுல் கவர் பண்ணி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அது அவருக்கு கேட்சிங்காக இருக்குது. அவர் அதை தான் பார்த்துட்ருக்காரு, அந்த பொண்ணை தான். ஆனால் ஃபேஸ் தெரியல, வெறும் கண்ணை மட்டும்தான் பார்க்குறாரு. அவர் அந்த கண்ணையே உத்து பார்த்துருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து தேவாங்க பார்க்கல. அந்த பொண்ணு வந்து வேறு எங்கேயோ தான் அப்படியே தலையை சாய்ச்சி வச்சு வேறு எங்கேயோ தான் பார்த்துட்ருக்கு. பார்த்தா அந்த பொண்ணை தான் அவர் அப்படியே ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு அந்த டிராஃபிக்கில் முன்னாடி போகணுன்னு கூட தெரியல. வண்டியெல்லாம் போயிடுச்சு கொஞ்சம் தூரம். ஆனால் அங்கே கேப் இருக்குது. இங்கே பின்னாடி இருக்கிறவங்களாம் ஹாரன் அடிக்கிறாங்க. இங்கேன்னு ஹாரன் அடிக்கும் போது அவரே ரியலைஸ் ஆகி அப்படியே கொஞ்சம் முன்னாடி போகிறாரு. அவர் ரொம்ப மெஸ்மரைஸ் ஆகி அந்த ஐஸில் அப்படியே டோட்டலாக அப்படியே மெல்ட் ஆகி அவர் பார்த்துட்ருக்காரு. நல்லா காஜல் போட்டிருக்கு அந்த ஐயில் ஃபுல்லாக. அப்படியே அந்த கண்ணியே தான் பார்த்துட்டு இருக்காரு. ஐப்ரோஸ் எல்லாம் இதெல்லாம் அவர் நோட் பண்ணுறாரு. மூஞ்சில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வேறு எதுவுமே அவருக்கு தெரியல, வெறும் கண்ணு மட்டும்தான் தெரியுது. அந்த கண்ணிலே அவருக்கு அவ்வளோ தெரியுது. அவர் அப்படியே தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படியே செம்மையாக காற்று வேற ஒரு பக்கம் அடிக்க ஆரம்பிக்குது. இங்கே அப்படியே அந்த இடமே ஒரு மாதிரி சில்லுன்னு அப்படியே காற்று அடிக்குது. அப்போ அந்த பொண்ணோட பர்தா தூக்குது. அப்படியே அந்த ஃபேஸில் இருக்க அந்த இது செம்மையாக காற்றடிக்கிறதுல அந்த பொண்ணோட இது அப்படியே பின்னாடி போய் அந்த பொண்ணோட ஃபேஸ் ஃபுல்லாக ரிவீல் ஆகுது. அப்போ தான் தேவாங்க அந்த ஃபுல் ஃபேஸை பார்க்குறாரு. பார்த்தோடனே மனுஷனுக்கு லைக் வாவ் அப்படின்ற மாதிரி ஒரு இது, லைக் அந்த க்யூரியாசிட்டி இருந்திருக்கும் அவருக்கு. லைக் கண்ணை மட்டும் பார்த்துட்டே இருந்திருப்பாரு. ஃபுல் ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டியில் இருப்பார்.
அவர் நிறையா இமேஜின் பண்ணியிருப்பார். இந்த ஃபீச்சர் இப்படி இருக்குமோ, மூக்கு இப்படி இருக்குமோ, வாய் இப்படி இருக்குமோ, காது இப்படி இருக்குமோ அப்படி சொல்லிட்டு நிறைய அவர் வந்து லைக் வந்து அப்படி க்யூரியாசிட்டியில் யோசிச்சிருப்பாரு. அங்கே அப்படி ஃபுல் ஃபேஸை பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ ஒரு ரிலீஃப், லைக் அந்த ஃபேஸை பார்த்துட்டேன்னு. ஆனால் அந்த பொண்ணோ டக்குன்னு எடுத்து அப்படியே ஃபேஸை வந்து கீழே அப்படியே கவர் பண்ணிக்கிறா. டோட்டலாக மூஞ்சி ஃபுல்லாக காட்டலை. அப்படியே லைக் ஒரு ஒரு செகண்ட் காற்றடிச்சோடனே அப்படியே பிடிச்சி அப்படியே கீழே வச்சுட்டு பக்கத்தில் அவத்த ஃப்ரெண்டுக்கிட்ட தான் திரும்பி பேசிக்கிட்டு இருக்கா. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் வயன். ஸோ இது வந்து தேங்க் தூரத்துலேருந்து இந்த சினாரியை பார்க்குறாரு. அந்த பொண்ணை பற்றி தான் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட ஃபேஸை அவர் பார்த்துட்டாரு. இப்போ திருப்பி மூடினதுக்கப்புறம் அவரோட அந்த பொண்ணோட ஃபேஸ் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவர் அதே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. எப்படி இந்த மாதிரி எல்லாம் லைக் இந்த காலத்தில் என்ன தான் வந்து லைக் எங்கேயோ போயிட்டுருக்க அந்த டைம் பீரியடில் இன்னுமே வந்து லைக் அவங்களோட ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுற அந்த பொண்ணை வந்து அவரோட கண்ணுக்கு வந்து ரொம்ப கேட்சியாக தெரியுது. ஸோ அதனால தேவாங் வந்து அதையே யோசிச்சுட்ருக்காரு. ஒரு பாயிண்டில் இது திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களோட பஸ் வந்து ஸ்பீடாக எடுத்துகிட்டு ஒரு அந்த இடமே தெரியாத அளவுக்கு போயிடுது. ஸோ தேவாங்குமே வந்து உங்களை சேஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் அவருக்கு அதுதான் காலேஜ் இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து இது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலேஜுக்கு தான் போகிறாரு. நேராக காலேஜுக்கு போயிட்டு போகிற வழியெல்லாம் உங்கள் கண்ணும் உங்களோட ஃபேஸை பற்றி தான் அவர் திங்க் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. ஹவ் பியூட்டிஃபுல் இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது தேவாங் வந்து ஒரு யூனிக்கான பர்சன். லைக் எல்லாருக்கும் பிடிக்கிறது தேவாங்க்கும் பிடிக்காது. அவர் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருப்பார். லைக் வந்து அவர் ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரியிலையும் தேவாங். லைக் வந்து அவர் கொஞ்சம் யூனிக்காக இருப்பார். எல்லாருக்குமே பர்சனலாக தனியாக லைக் ஒரு ஆட் ஒன் அவுட் மாதிரி அவர் லைக் வந்து எல்லாருக்கும் அது பிடிக்குதுன்னா அது கண்டிப்பாக அவருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு டைப். ஸோ அதனால் அவர் எல்லாருமே பார்க்குற பெர்ஸ்பெக்டிவாக பார்க்காம தனியாக டிஃப்ரெண்ட்டாக யோசித்து பார்த்ததுனால தான் உங்களை அவர் பார்த்துருப்பாரு. நார்மலாக இப்போ நம்ம ஒரு இடத்துல பார்க்குறோன்னா ஃபேஸ் ரிவீல் பண்ண கேர்ள்ஸ் எல்லோரும் பார்ப்பாங்க. ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்கும். ஆனால் இவர் நீங்கள் ஃபேஸே ரிவீல் பண்ணாமல் உங்கள் ஐஸை மட்டும்தான் ரிவீல் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஐஸை பார்த்து அவர் க்யூரியஸ் ஆகி அவ்வளோ யோசிக்கிற ஒரு ஆளாக இருக்கிறதுனால அவர் ரொம்பவே யூனிக். ஸோ அதனால் அவர் வந்து எல்லாத்தையுமே டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குற ஒரு ஆள். ஸோ இதையே தான் யோசிச்சுட்டு போயிட்டுருக்காரு. ஹவ் பியூட்டிஃபுல் ஷீ இஸ்ன்ற மாதிரி அவர் திங்க் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அவருக்கு அந்த ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. உங்களோட ஐஸ் வந்து அவருக்கு ரொம்ப கேட்சியாக ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஸோ இப்படியே போயிட்டு அவர் காலேஜுக்கும் போயிடுறாரு. போயிட்டு ஷெட்யூல் வாங்கிக்கிறாரு எந்தெந்த கிளாஸ்க்கு எங்கெங்கே எடுக்கணும் எல்லாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பயாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மேக்ஸ் டீச்சராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இவரை. ஸோ அதனால மேக்ஸ் டீச்சர் தான் இவர். ஸோ அதனால் பயாலஜி மற்ற இருக்கிற மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இவர் பார்க்குறாரு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருக்கும் இருக்கிறது. ஸோ ஃபைனல் இயரில் இருக்கிற பயாலஜி டிபார்ட்மெண்ட் அண்ட் எல்லாருக்குமே மோஸ்ட்லி போட்டிருக்காங்க. ஸோ ஃபைனல் இயருக்கு தான் அவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ அதனால் அவரே வந்து போகிறாரு. போயிட்டு நேராக அந்த கிளாஸ்க்கு வெளியில் தான் வெயிட் பண்ணுறாரு. ஏன்னா அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அவர் வெளியில் நின்று வெயிட் பண்ணி காலேஜ் அட்மாஸ்பியர்லாம் பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கும் போது அவங்க மேம் வந்து யூ கேரி ஆன் சார், நீங்கள் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் வாலு பசங்க தான் இந்த கிளாஸு. ஸோ ஆனால் சொன்னால் கேட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இங்கே தேங்கும் ஓகே மேம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக உள்ளதாக போகிறாரு. அண்ட் குட் மார்னிங் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரையும் பார்க்குறாரு. ஸோ தேங் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக எல்லாருக்கிட்டையும் பேசுகிற ஒரு டீச்சர் தான். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு ஆள் தான். அவருக்கு படிப்பு விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும், எல்லா ப்ரொஃபஸரும் இருக்கிற மாதிரி. ஸோ அதனால் அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்படியே அவங்களும் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டெஸ்கில் உட்காடுறாங்க. ஸோ கைஸ், நான் வந்து உங்களோட புது மேக்ஸ் ப்ரொஃபஸர். என்னை அவங்க மேக்ஸ்க்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க பயாலஜி டிபார்ட்மெண்ட்க்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணேன். ஸோ பல ஃபேமிலி இஷ்யூஸ்னால நான் இங்கே வந்துட்டுருக்கேன். லைக் ரொம்ப பெரிய இதெல்லாம் எனக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஜாலியாக இருங்க. எனக்கு வந்து என்னோடய ஒர்க் எல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுத்துருங்க. எக்ஸாம்ஸில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து வேறு என்ன, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். அதுதான் எல்லாருக்கும் இருக்கணும். நான் ரொம்ப இந்த பழைய ரொம்ப இந்த ப்ரொஃபஷன் மாதிரி பிளேடு போடுற ஆள்லாம் நான் கிடையாது. ஜஸ்ட் நான் திங்க் பண்ணுறதை நான் பேசுகிற ஒரு ஆள் தான். ஸோ நீங்கள் எல்லோரும் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம், தப்பில்லை. ஆனால் நீங்கள் படிப்புன்றது ரொம்ப முக்கியம். அதுலேயுமே கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் பரவாயில்லையே, ஒரு ப்ரொஃபஸர் வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க. இங்கே நீங்களுமே அதே கிளாஸ் தான். நீங்கள் ஒரு 4th பெஞ்ச்லேயோ எங்கேயோ உட்காந்துருக்கீங்க. ஆனால் இந்த வாட்டி நீங்கள் பர்தா போடலை. நீங்கள் காலேஜ் வந்துட்டால் பர்தா ரிமூவ் பண்ணிவிடுவீங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் அந்த இது போடுவோம்ல, அந்த மேலே முக்காடு போடுவீங்கல்ல, அது மட்டும் தான். எனக்கு அது என்னன்னு தெரியலடா, ஐம் சாரி. எனக்கு சத்தியமாக அது என்னன்னு தெரியல. அது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. முஸ்லீம்ஸ் யாராவது என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. எனக்கு சுத்தமாக அது ஹீஜாப்பா அது என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அது என்னென்னு ஏதாவது தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா என்னை தயவுசெய்து மன்னிச்சு விட்டுருங்கடா. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். அந்த ஹீஜாப் போட்டு வெறும் உங்கள் ஃபேஸ் எல்லாம் ரிவீல் பண்ணி தான் உட்காந்துருக்கீங்க. அப்போ தான் தேவாங் அப்படியே எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டே அப்படியே கேர்ள்ஸ் சைடு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் உட்காந்துருக்கீங்க.
அவருக்கு டக்குன்னு அவர் அந்த மூமெண்ட் பார்த்து அந்த ஃபேஸு, ஐஸு எல்லாமே அவருக்கு ஞாபகம் வருது. இது அந்த பொண்ணு தானே! அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்படியே பார்க்குறாரு. ஸோ, இப்போ உங்க பேர தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கு செம்ம கியூரியஸா ஆகுது. ஸோ, அதனால அவரு ஓகே கைஸ் நம்மள எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். என் பேர் தேயாங். சொன்ன மாரி. ஸோ, உங்க பேரு எல்லாம் எங்கேருந்து வரீங்க? எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே அவரு ஆரம்பிச்சு விட்டுறாரு. பாய்ஸ் சைட்ல ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சு விட்டுறாரு. ஸோ, பாய்ஸ் சைட்லேருந்து அப்படியே லைனா அப்படியே பேசிட்டு அப்படியே சொல்லிட்டே இருக்கானுங்க. அப்படியே அவங்க கிட்டலாம் பேசிட்டு, இப்போ கேர்ள்ஸ் சைடு வருது. இப்போ அவங்களும் அப்படியே சொல்லவும், உங்க உங்க பெஞ்ச் தான் வருது. நீங்க ஏன்ச்சு நிக்கிறீங்க? எ என் பேர் ஒயன் சார். நான் வந்து இங்கே தான் பக்கத்தில தான் என் வீடு இருக்கு. அதனால தான் பக்கத்திலேயே போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் எங்க அம்மா, அப்பா இந்த காலேஜ் சேர்த்து விட்டாங்க சார். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ரொம்ப இன்னசென்ட்டா பேசுறீங்க. தேவாங்க அது இன்னுமே ரொம்ப கியூரியஸா அவரு பார்த்துட்டுருக்காரு. ஓ! வயன். ஓகே. அப்படி சொல்லிட்டு அப்படியே உட்கார சொல்றாரு. நீங்களும் உட்காந்துர்றீங்க. ஸோ இப்படியே அவரு வந்து எல்லாரையும் கேட்டு முடிச்சிடுறாரு. ஃபர்ஸ்ட் டேன்றதுனால அவர் கிளாஸ் எடுக்கல. ஸோ அதனால எல்லார்கிட்டயும் ஒரு நார்மலா பேசிட்டு ஃபன் பண்றாரு. உங்களுக்குமே அது வந்து நல்லா இருக்கு. பரவால்ல ஒரு ப்ரொஃபசர் இவ்ளோ ஜாலியா இருக்காரு. பரவாயில்லையே! அப்படின்ட்டு தான் எல்லாருமே பார்க்குறீங்க. இப்ப எல்லாருமே எல்லாரோட ஃபேவரட் டீச்சரா தேவாங் வந்து மாறுறாரு. ஸோ அப்படியே டேஸ் போக ஆரம்பிக்குது. தேவாங் கிளாஸ் எடுப்பாரு. அவரு உங்ககிட்ட இருக்க எல்லா ஸ்டூடெண்ட் கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறத மெயின்டெயின் பண்ணிட்டு அவர் அப்படியே இருக்காரு. ஃபேவரட்டாவே மாறிர்றாரு. எல்லாருக்கும் வந்து தேவாங்க ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுருது. யாராவது ஒருத்தர் தேவாங்க வந்து தப்பா ஏதாச்சும் சொன்னா கூட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து சும்மா இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு தேவாங்க எல்லார்கிட்டயும் க்ளோஸ் ஆயிடுறாரு. பசங்ககிட்டயும் சரி, பொண்ணுங்ககிட்டயும் சரி ஈக்குவலா அப்படியே எல்லாரையும் ஈக்குவலா அவர் ட்ரீட் பண்ணுவாரு. உங்களுக்கு இதுவே அவர் மேல ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. ஏன்னா ஒரு ப்ரொஃபசர் இப்படி இருக்கிறது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட காலேஜ்ல நீங்க பார்க்குறீங்க. அதனால அது ரொம்ப இதுவா இருக்கு. பொண்ணுங்கலாம் கூட தேவாங்கிட்ட வலிஞ்சா கூட தேவாங்க வந்து அது எப்படி ஹர்ட் பண்ணாம ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி அவர் ஹேண்டில் பண்ணிடுவாரு. நீங்க அத பார்க்குறீங்க. பரவாயில்லையே இப்படியெல்லாம் ஒரு ப்ரொஃபசர் இருக்காங்க. திட்ட கூட செய்யல அவரு. அப்படி எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு உங்களுக்கு அவர் மேல ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு. அப்பப்போ அவர் வந்து உங்ககிட்ட வந்து இந்த இத பண்ணுமா, அத பண்ணுமா அப்படின்லாம் சொல்லுவாரு உங்ககிட்ட. எல்லாருக்கும் வந்து லைக் பாரு ஒய்யன் தான் அவரோட ஃபேவரட் ஸ்டூடண்ட் போல. நம்மலாம் இல்லன்ற மாரி எல்லாம் பேச்சு போகும். ஸோ இப்படியே போது. தேயாங்குக்கு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐஸுக்கு அவர் ஃபால் ஆயிட்டாரு. நீங்க அவர ஒரு லுக்கு விட்டா அவருக்கு என்னமோ வந்து ஃபீல் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதனாலேயே மோஸ்ட்லி உங்க கூட ஐ கான்டாக்ட்ட வந்து அவர் அவாய்ட் பண்ணுவாரு. ஏன் இந்த ஒரு பொண்ணுகிட்ட மட்டும் நம்மளுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் ஐ கான்டாக்ட் வச்சா கூட, உங்ககிட்ட ஐ கான்டாக்ட் வைக்கும்போது மட்டும் அவருக்கு வேற மாரி ஃபீல் ஸ்டார்ட் ஆயிடுது. லைக் ஒரு ரஷ்ஷா அவருக்கு வந்து ஃபீல் ஆகுது. அவரோட பிளட்ல வந்து அப்படியே ஒரு மாரி ரஷ்ஷா அப்படி இருக்கும்ல, அந்த மாரி ஃபீல் ஆகுது அவருக்கு. அது ஏன்னு அவருக்குமே புரியல. அவரு ரேண்டமா உங்கள பார்த்தது தான். ஒய் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கொஸ்டின் எழுப்பியிருக்காரு நெறைய வாட்டி லைக் வந்து வீட்டுக்கு போய் கூட உங்க கண்ண பத்தி மட்டுமே அவர் யோசிச்சிருக்காரு. லைக் உங்க கண்ண பத்தி மட்டுமே அவர் திங்க் பண்ணி லைக் ஹவ் பியூட்டிஃபுல் ஹர் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. உங்க கண்ண பத்தி அந்த லுக்கு அதெல்லாம் இத பத்தியுமே மட்டுமே அவர் திங்க் பண்ணி ரொம்ப அப்சஸ்டா ஆயிடுறாரு. லைக் உங்களோட ஐஸ்க்கு அவரு. ஸோ இப்படியே போகுது. லைக் எல்லாரையும் பார்ப்பாரு. ஆனா உங்கள மட்டும் உங்க கண்ண பார்த்து பேசவே மாட்டாரு அவரு. ஏன்னா பேசினாருன்னா அவரு தடுமாறுவாரு உங்க கண்ண பார்த்து. அதனால அவர் இப்படியே போயிட்டே இருக்கு. தேயாங்குக்கு வந்து இது என்ன விதமான ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர்னால டிஸ்கிரைப் பண்ணவே முடியல. அ இட் இஸ் குட் ஆர் பேடுன்னு கூட அவருக்கு தெரியல. அத வந்து அவர் எப்படி எடுத்துட்டு போறாருன்னு அவருக்கே புரியல. உங்கள ஸ்டூடெண்ட்டா பார்க்கணும்னு தான் அவர் ட்ரை பண்றாரு. பட் ஆனா அவரையுமே மீறி உங்கள ஸ்டூடெண்ட்டுக்கு மேல லைக் உங்கள வந்து ஒரு ரசிக்கிற விதத்தில அவர் பார்க்கறது வந்து அவருக்கே அது தோணுது. ஒய் ஐ அம் டூயிங் திஸ்ன்ற மாரி அவர் திங்க் பண்றாரு. பட் ஆனா அவரால கண்ட்ரோலே பண்ண முடியல. லைக் அதையும் மீறி லைக் போயிட்டே இருக்கு. லைக் அவருக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ வந்து டம்ப் பண்ணி வைக்க முடியல. ஸோ, அதனால இத வந்து ரைட்டா ராங்கான்னே தெரியல. டாங் எந்த அளவுக்கு உங்க மேல அப்சஸ்ட் ஆயிட்டார்னா, லைக் உங்கள பத்தி நெனச்சு உங்க கண்ண மட்டுமே அவரு உட்காந்து வரைய ஆரம்பிச்சிருப்பாரு. வரைஞ்சு அத வந்து அவரோட ரூம்லயே வச்சு லைக் அவரு எப்பலாம் உங்கள நேர்ல பார்க்கும்போது உங்க கண்ண பார்த்து அவரு தடுமாறுறாருன்னு சொல்லிட்டு, அவரு அந்த வரைஞ்ச கண்ண வந்து பார்த்து அவரோட அந்த அப்சஷன் அந்த இத வந்து அவரு அதுல இது பண்ணிப்பாரு. அவருக்கே புரியல. லைஃப்ல நான் எத்தனையோ பேர பார்த்துருக்கேன். பட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாரி யோசனையாவே போயிட்டுருக்கு அவரு லைஃப். ஸோ இப்படியே காலேஜ் போகிட்டே இருக்கு. தயாங்குக்கு ஒரு கட்டத்தில அவரு முடிவே பண்ணிடுறாரு. திஸ் இஸ் நாட் அ நார்மல் ஃபீலிங். இது வந்து கிடையாது. நான் வந்து வயன லவ் பண்றேனோ! அப்டின்ற மாரி அவருக்குள்ள ஒரு கொஸ்டின் வர ஆரம்பிச்சுருது. நீங்களும் தயங்கிட்ட நல்லபடியா தான் நடந்துப்பீங்க. லைக் அவர்கிட்ட நல்லா ஸ்மைல் பண்ணி பேசுறது இப்படி தான் இருப்பீங்க. ஸோ அவரு வந்து முடிவே பண்ணிடுறாரு. திஸ் இஸ் லவ் அப்டின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாரு. ஸோ வந்து இத எப்படி உங்ககிட்ட எடுத்துட்டு போணும்? உங்ககிட்ட இத சொன்னா நீங்க எப்படி எடுத்துட்டு போவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஐடியாவே இல்ல. ஸோ அதனால அவரு உங்ககிட்ட சொல்லாம நார்மலா ஒரு ஸ்டூடண்ட் அண்ட் இந்த இதில தான் எடுத்துட்டு
போ உங்களுக்குள்ள லைக் ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர் இந்த ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது. ஸோ டேஸ் இப்படியே பாஸ் ஆகியே போகுது. ஆனால் தேங்குக்கு வந்து லைக் உங்ககிட்ட சொல்லாமலாம் அவரால் இருக்க முடியல. ஏன்னா உங்கள் கூட அவர் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு ரொம்ப அது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, ஈகராக இருக்குது. லைக் உங்கள் கூட வந்து இது பண்ணணும், பேசணும். நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் பேசுவீங்க, ஆனாலும் உங்ககிட்ட பேசணும், உங்கள் கண்ணை பார்த்து பேசணும்னு அவருக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஆனால் அது வந்து அவரால் இது பண்ணவே முடியல. ஸோ சரி ஓகே, என்னவா இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிடலாம், எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசனை பண்ணுறாரு. ஸோ அப்படி தான் ஒரு நாள் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரு ரெக்கார்ட் மாதிரி ஏதோ கொடுத்துருப்பாரு போல், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மேக்ஸ் ரெக்கார்டெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அவர் டேபிளில் தான் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் வைக்கிறீங்க. அப்படியே நீங்கள் வரதை பார்த்தோன்னே தேவைங்க அப்படியே அது வரைக்கும் உங்கள் ஃபேஸை தான் பார்த்துருப்பாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்கன்னொடனே அவர் இப்படி தலையை குனிஞ்சிட்டு ஒரு வேலையை பார்ப்பாரு. உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வியர்ட் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் அவரை அவ்வளோ நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. போக போக அவர் உங்கள் மூஞ்ச கூட பார்க்கவே மாட்டுறாருன்னு உடனே நீங்களே ஏன் சார் இப்படி பண்ணுறாரு, எப்போ பாரு நான் பார்த்தா மட்டும் ஏன் தலையை குனிஞ்சுக்கிறாரு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ தான் யோசிக்கிறீங்க. அவர் எல்லா ரெக்கார்டும் இருக்கா வயன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் 33 ரெக்கார்ட்ஸும் இருக்குது சார். அண்ட் வந்து ஒரே ஒரு ஆப்சன்டேஜ் அவன் வந்து நாளைக்கு வந்து சப்மிட் பண்ணுறேன்னு சொன்னான் சார் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஓ ஓகே, நாளைக்கு வந்தோடனே எனக்கு பிரியாவோட ரெக்கார்டு என் டேபிளில் இருக்கணும், அவர்கிட்ட சொல்லிவிடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஓகே சார் நான் சொல்லிடுறேன். அண்ட் சார் அந்த 2 சம்முக்கு ஆன்சர் எங்களுக்கு யாருக்குமே வரலை, ஸோ அதனால் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நைட்டு வீட்டில் போய்ட்டு ஹோம்ஒர்க் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், அது சுத்தமாக வரலன்னா நான் நாளைக்கு காலையில் கிளாஸில் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரிங்க சார் ஓகே நான் சொல்லிடுறேன் சார், நீங்கள் போக போகிறீங்க. அப்போது வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்கள் நிற்கிறீங்க. ஆ சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிற்கிறீங்க. கொஞ்சம் அந்த டோரை மட்டும் சாத்திட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் எதுக்கு டோரெல்லாம் சாத்த சொல்கிறாருன்ட்டு நீங்கள் போய் முழிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை போயிடாத, நான் எதுவும் இது பண்ணலை, நீ லைட்டாக மட்டும் சாத்திட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஏன் சார் இப்படி சொல்கிறாருன்ட்டு நீங்களும் சரி லைட்டாக அவரோட கேபின் டோரை மட்டும் லைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட தான் வரீங்க. வந்தோடனே நீங்கள் அவர் அப்படியே கிட்ட வந்து நிற்கிறீங்க. எஸ் சார் அப்படின்ட்டு. அவர் கொஞ்சம் உட்காருவேன், கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சார் என்ன ஆச்சு சார், ஏதாவது டெஸ்ட்டில் மார்க் ஏதாச்சும் கம்மி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் இட்ஸ் நாட் அபவுட் ஸ்டடி வேன், இட்ஸ் நாட் அபவுட் த டெஸ்ட் ஆர் எக்ஸாம், அதை பற்றிலாம் கிடையாது, நீ உட்காரு முதல்ல அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்களும் உட்காடுறீங்க. அப்போது அவர் உங்களே ரொம்ப தயக்கப்படுறாரு, உங்களை பார்க்க கூட மாட்டுறாரு, அப்படியே கீழே தான் குனிஞ்சிட்ருக்காரு. உங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. சார் என்னாச்சு சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலி வயன் இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, சொன்னால் கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு கூட தெரியல, ஆனால் என்னால் சுத்தமாக முடியல. ஆக்சுவலி ஐ திங்க் ஐ ஃபெல் இன் லவ் வித் யூ வயன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சார் அப்படின்றீங்க. அவர் தப்பாக நினைக்காத வயன், நான் இந்த காலேஜில் வரத்துக்கு முன்னாடியே உன்னை பார்த்துட்டேன், நான் உன்னை ரோட்டில் பார்த்தேன், அப்போவே எனக்கு சம்திங் வாஸ் வித் மீ அபவுட் யூ. ஆனால் உன்னை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த யூனிவர்ஸே லைக் என்னை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்து வச்ச மாதிரி இருந்தது உன்னை அன்றைக்கி நான் கிளாஸில் பார்க்கும்போது. ஐ நோ இட்ஸ் ஃபார்பன் லைக் ஸ்டூடெண்ட் டீச்சர், இதெல்லாம் நல்லா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். பட் எனக்கு ஃபீல் பண்ணுறத நான் என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது வயன். அண்ட் ஐம் ரியலி சீரியஸ் அபவுட் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் செம்ம ஸ்ட்ரிக்ட்டு, உங்கள் அப்பா உங்கள் அம்மா எல்லாருமே ஸ்ட்ரிக்ட்டு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா தேங் வந்து ஹிந்து, நீங்கள் வந்து முஸ்லீம், எப்படி ஒத்துப்பாங்க? நார்மலாகவே நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல, நார்மலாக சொல்கிறேன். நார்மலாக உங்கள் எல்லார் வீட்லேயும் அது இருக்குல்ல, லைக் இந்த ரிலிஜன் வைஸ் பார்க்குறது. உங்கள் வீட்டில் செம்ம ஸ்ட்ரிக்ட், அது ஒத்துக்கவே மாட்டாங்க. நீங்கள் ஏஞ்சி நிற்கிறீங்க, பயமே வந்துடுது உங்களுக்கு. சார் இல்லை சார், இது என்னால் முடியாது, என் வீட்டிலலாம் என்னை செம்ம ஸ்ட்ரிக்ட்டு சார், எங்கள் வீட்டில் எல்லோரும், என் அப்பா அம்மா யாருக்கும் இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வயன், நான் உங்கள் வீட்டை பற்றி கேட்கல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தேங் கேட்குறாரு. இங்கே நீங்கள் ஐயோ சார்
இல்ல சார். நான் இத பத்திலாம் பேசுறதுக்கு கூட எனக்கு ரைட்ஸ் கிடையாது சார். என் வீட்ல சொல்றது தான் சார். அவங்க என்னலாம் படிக்க அனுப்புறதே பெரிய விஷயம் சார். என் ஃபேமிலிலலாம் இதுவரைக்கும் யாரும் என் அளவுக்கு படிக்க கூட இல்ல. என் அப்பா என்ன தான் என்னை நம்பியே படிக்க வைக்க அனுப்பிச்சிருக்காரு. என்னால முடியாது சார். எப்படி? இல்ல சார். இது சரிப்பட்டு வராது. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்திச்சு போயிடுறீங்க. இங்க தயாங்குக்கு அட கடவுளே! சொல்லாம இருந்திருக்கலாம் போல. இப்போ சொல்லி இவ வந்து நம்மட்ட இப்ப மூஞ்சி காட்ட ஆரம்பிச்சுருவாளோன்ற மாரி இருக்கு அவருக்கு. தயாங்குமே நீங்க சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல. அவர் பாட்டு அவர் வேலை உண்டு, அவர் உண்டுன்னு கிளாஸ் நடத்துறாரு. ஆனா சுத்தமா உங்ககிட்ட லைக் நார்மலா கூட ஒரு ஸ்மைல் பண்ணுவாரு. இப்போ உங்கள பார்க்க கூட இல்ல அவரு. ஏன்னா அவருக்கு கில்ட்டியா இருக்கு. லைக் ஐய்யய்யோ! இந்த மாரி பண்ணிட்டோமே! அப்படி ஒரு நாம யோசிச்சிருக்கலாமோன்ற மாரி அவரு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு தியாங்க வந்து பிடிக்கும். பட் ஆனா நீங்க வீட்ல இருக்கிற இதெல்லாம் யோசிச்சு, இல்ல இது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாரி இங்க இருக்கீங்க. தியாங்க உங்களுக்கு ரொமான்டிக் வைஸ் பிடிக்கலனாலும், தியாங்கோட கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்லியா அப்படி இருப்பாரு. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுக்காக உங்க வீட்ல இருக்கிற இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல இது வேலைக்கே ஆவாதுன்ற மாரி நீங்க முடிவு பண்ணிடுறீங்க. ஸோ டே பை டே இப்படியே போது. அவர் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் நார்மலா ஃபன் பண்ணி எல்லாம் பேசுறாரு. ஆனா உங்ககிட்ட சுத்தமா பேசவே மாட்றாரு. உங்களுக்கு அதுவே ஏன் சார் என்கிட்ட மட்டும் பேச மாட்றாரு? எல்லார்கிட்டயும் பேசுறாரு தானே! நான் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவர்கிட்ட இத பத்தி எதுவுமே கேட்கல. என்கிட்ட நார்மலா அவரு இருக்கலாம்ல. ஏன் இப்படி இருக்காருன்னு உங்களுக்கு ஒரு ஒரு ஏக்கமா மாறுது. ஏன் என்கிட்ட மட்டும் அவர் பேசவே மாட்றாரு? அப்படின்ற மாரி நீங்க ஒரு மாரி லைட்டா ஏக்கப்படுறீங்க. ஆனாலும் நீங்க அவர்கிட்ட காட்டிக்கல. நீங்களும் பரவால்ல அப்படின்ற மாரி தான் இருக்கீங்க. அவரு லைக் இல்ல வயனுக்கு நம்மள பிடிக்கல. நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற மாரி அவரு ஒதுங்கி போறாரு. இப்படியே யோசிச்சுட்டு இப்படி நாள் போயிட்டே இருக்கு. இதே மாரி தான் நடக்கும் உங்களுக்கும் தேவாங்குக்கும் நடுவுல. அவருல கிளாஸ வந்து நல்லா இது பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படியே போகுது. அப்போ வந்து உங்களோட காலேஜ்ல ஒரு காம்படிஷன் மாரி வருது. லைக் வந்து சிங்கிங், டான்ஸ், கல்ச்சுரல்ஸ் மாரி வைக்கிறாங்க. சிங்கிங் காம்படிஷன், டான்ஸ் காம்படிஷன் அந்த மாரிலாம். அப்போ இங்க அவங்களுக்கு பேர் எழுதுறதுக்கு வருவாங்கல்ல, யார் யாரெல்லாம் இந்த மாரி காம்படிஷன்ல கலந்துக்கிறீங்க. தேவாங்கோட கிளாஸ் பீரியட்ல தான் வராங்க. தேயாங்கும் வந்து அவங்களுக்கு டைம் குடுக்குறாரு. ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. யார் யார் எதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களோ, நேம் குடுங்கன்னு சொல்லிட்டு. இங்க எல்லாரும் வந்து அங்க அந்த பேர் எழுதுறதுக்கு வந்து எழுதிட்டு இருக்காங்க. டான்ஸ்க்கு வந்து பாய்ஸ், கேர்ள்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து உங்களோட ஃப்ரெண்டு உங்ககிட்ட, "ஏய் வயன், நீ நல்லா தானடி பாடுவ. பேசாம சிங்கிங் காம்படிஷன்ல உன் பேர் எழுதிறலாம்டி. நீ பாடுறி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நீங்க, "ஏய் விளையாடாதடி. எனக்கெல்லாம் பயம்டி. ஸ்டேஜ் ஃபியர்டி. நான் வீட்ல சும்மா பாடுவேன். உங்க முன்னாடி பாடுவேன். அதுக்குன்னு எல்லார் முன்னாடியெல்லாம் ஏறி நின்னுலாம் என்னால பாட முடியாதுடி. பயம்டி எனக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அவளுங்க, "ஏய் ஏய் ட்ரை பண்ணுடி. இப்படியே பயந்துட்டே உட்காந்துருந்தீன்னா எப்பதான் நீ பாடுறது? ட்ரை பண்ணி பாரு வாயேன்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கம்பல் பண்றாங்க. இங்க தயாங்க அங்க ரொம்ப சவுண்டா இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேச பேச. "கேர்ள்ஸ் அங்க என்ன சத்தம்?" அப்படின்னு கேட்குறாரு. இங்க எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. "என்னத்துக்கு சத்தம் போட்டீங்க?" அப்படின்னு திருப்பி கேட்குறாரு தயாங். உடனே உங்க ஃப்ரெண்டு, "இவள இப்படி கோத்து விட்டா தான் உண்டுன்ட்டு." உங்கள்ல ஒரு ஃப்ரெண்டு, "சார் அது ஒண்ணும் இல்ல சார். வயன் சூப்பரா பாடுவா. காம்படிஷன்ல சேருன்னு சொன்னா சேர மாட்டேங்கிறா சார். அதான் சார் நாங்க சேர சொல்லிக்கிட்டு இருந்தோம்." அப்படின்னு சொல்லிட்டு கம்முனு உட்காந்துடுறா உங்க ஃப்ரெண்டு. நீங்க அப்படியே அவள பார்த்து அப்படியே அப்படியே மொறைக்கிறீங்க. கண்ணே வெளிய வந்து உழுந்துற அளவுக்கு. "உன்ன அப்புறம் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாயில சொல்றீங்க. அவ, "சொன்னா நீ பண்ணா பண்ணிட்டு போடி." அப்படின்ற மாரி தான் உட்காந்துட்டு இருக்கா. இங்க "வயன் பாடுவியா? ஓகே தென் வயன் நேம் எழுதிக்கோங்க சிங்கிங் காம்படிஷன்ல." அப்படின்னு சொல்லிட்டு அங்க அங்க பேர் எழுதுறவங்க கிட்ட சொல்றாரு. இங்க, "ஐயோ! இல்ல சார். எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு சார். இல்ல சார் வேணாம் சார்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஏந்திச்சு நின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவரு, "வயன் அவ்வளோதான். ஃபைனல் இயர் வயன். இதுக்கப்புறம் முடிச்சுட்டு நீ மாஸ்டர்ஸ் பண்ணும்போதெல்லாம் உனக்கு லைக் போகணுன்னே தோணாது. உன்னோட இத எப்பதான் வந்து எல்லாருக்கு முன்னாடியும் எக்ஸிக்யூட் பண்ணுவ? பாடு பரவால்ல. தப்பில்ல. உனக்கு அந்த டேலண்ட் இருக்குன்னு 4 பேர் சொல்றாங்கன்னா, அவங்களுக்கும் அது பிடிச்சதுனால தானே சொல்றாங்க. 4 பேருக்கு பிடிச்சது 40 பேர் முன்னாடி பாடும்போது பிடிக்கும். அதனால நீ வந்து உன்னோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ வந்து உடைச்சிட்டு பிரேக் பண்ணிட்டு வெளிய வந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். நீ ஒரு வாட்டி முதல்ல பாடு. அதுக்கப்புறம் உனக்கே செட் ஆகல அப்படின்னா நீ பாட வேண்டாம். ஓகேவா? அப்படின்னு உங்கள கண்ண பார்த்து அப்பதான் அவரு பேசுறாரு. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. என்ன இந்த மனுஷன் நம்ம கண்ண பார்த்து பேசுறாருன்ற மாரி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஆ அம் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கம்முனு உட்காந்துடுறீங்க. அப்புறம் உங்க பேரையே எழுதிடுறாங்க சிங்கிங் காம்படிஷன்ல.
ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தான் போட்டு திட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஏன்டி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அப்படியே சைட் பை சைடு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன சாங் பாடுறதுன்றது ஐடியாவே இல்லை. லைக் நார்மலாக ஏதோ ரேண்டமாக ஒரு சாங் சூஸ் பண்ணி பாடிடலாம் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு என்ன சாங் பாடுறதுனே இல்லை. இங்கே தேங்கோட இது வேறு, உங்களை மோட்டிவேட் பண்ண விதம் அவர் வந்து லைக் உங்கள் மண்டைக்குள்ளேயே ஓடிட்டுருக்கு. தேங் உங்களை மோட்டிவேட் பண்ண விதம் லைக் வந்து அவர் உங்கள் கண்ணை பார்த்து உங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. அவர் உங்கள் கண்ணை பார்த்தே பேச மாட்டார். பட் ஃபர்ஸ்ட் டைம் அவர் உங்கள் கண்ணை பார்த்து பேசி உங்களை மோட்டிவேட் பண்ண விதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் லைட்டாக அவர் மேலே ஒரு ஒரு தென்றல் வந்து காற்று அடித்த மாதிரி லைட்டாக ஒரு ஃபீலிங் மாதிரி க்ரியேட் ஆகுது. ஆனால் அது முழுசாக அது ஃபீலிங்கானு உங்களுக்கே தெரியல. அது அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அவரை நினச்சி ப்ளஷ் ஆகிறீங்க, லைக் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கவும் தியாங் வந்து திருப்பி உங்களை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற கேர்ள்ஸ் கிட்டலாம் பேசுகிறாரு, இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. உங்களுக்கு இது ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுது. என்னதான் நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாகவே இருந்தாலும் லைக் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு உங்ககிட்ட மட்டும் பேசலன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. நீங்கள் ஏன் இப்படி ஷேர் பண்ணுறாரு, நான் நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, அதனால நான் அப்படி சொல்லிட்டேன், இவர் ஏன் என்கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டுறாருன்னு உங்களுக்கு அப்படியே காண்டாகுது. நீங்கள் இதுக்கு மேலே இது வேலைக்கு ஆகாது, சார்கிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அவங்க கிளாஸ் ஒர்க்கெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து தேவை வச்சுருக்க சொல்லுவார். அவங்க பசங்களில் தான் ஒரு ஃப்ரெண்டு அவங்க வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருப்பான் எல்லாத்தையும். நீங்கள் நேராக அவன்கிட்ட போகிறீங்க, ஏய் சதீஷ் நான் எடுத்துகிட்டு போகிறேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு வயன் இட்ஸ் ஓகேடி, பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் பாட்டு அங்கே கரெக்ட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் டேய் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறீங்க. சதீஷ் வயனு நீயா, உனக்கு கோவம்லாம் வேறு வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப சாதுவான ஒரு கேர்ள். பட் நீங்கள் திடீர்னு கோவம்லாம் படவும் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, எல்லாம் தேங்க மேலே இருக்க காண்டில் நீங்கள் இருக்கீங்க. சரி ஓகே நீ ஏற்றுன்னு போ அப்படின்ற மாதிரி சதீஷும் சரி சொல்லிடுறான். நீங்களும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நேராக தேங்கோட ரூமுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு இந்த மனுஷன் இன்றைக்கி கேட்குறோண்டா அப்படின்ட்டு நேராக தேங்க ரூமுக்கு போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்றீங்க. அவர் மேலே பார்த்துட்டு பயன் நீயா, நான் சதீஷ் கிட்ட தான் நான் கொடுத்து விட சொன்னேன் அப்படி சொல்லிட்டு தேங் சொல்கிறாரு. நீங்கள் இல்லை சார் நான் தான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் என்கிட்ட பேசணுமா, ஓகே உட்காரு பயன் அப்படி சொல்லிட்டு உட்கார சொல்கிறாரு. நீங்கள் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் வச்சுட்டு, சார் உங்களுக்கு என்கிட்ட என்னதான் சார் பிரச்சனை, ஏன் என்னை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற எல்லாருக்கிட்டையும் நார்மலாக தான் இருக்கீங்க, என்கிட்ட மட்டும் ஏன் சார் அவாய்ட் பண்ணுறீங்க என்ன அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அவாய்ட்லாம் இல்லை பயான், நான் தேவையில்லாமல் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ற கில்ட் எனக்கு இருக்குது, அதனால் ஓகே நான் உண்மையாக உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், அதனால தான் நான் உங்ககிட்ட எதுவும் பேசலை, ஐம் சாரி, நான் உன்னை ஹர்ட் பண்ணணுன்றது என் இன்டென்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறாரு. நீங்கள் என்னை ஹர்ட் தான் சார் பண்ணுறீங்க, எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு என்கிட்ட மட்டும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே தயாங்கு வயன் ஐம் சாரி, லைக் நான் உங்ககிட்ட சாரி கேட்கணுன்றதுக்காக கூட ட்ரை பண்ணேன், பட் எனக்கு உங்ககிட்ட வந்தாலே பேச்சே வர மாட்டேங்குது, அதனால் ஐம் சாரி, நான் எல்லாத்துக்கும் சேர்த்து சாரி கேட்குறேன். லைக் உங்ககிட்ட நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது, எனக்குள்ளேயும் நான் வச்சுருக்கணும், நான் ஜென்யூனாக இருக்க ஒரு டைப், எனக்கு அந்த உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிறதுலாம் தெரியாது வயன், அதனால தான் எடுத்தோடனே லைக் கொஞ்சம் ஃபியூ டேஸில் லைக் ஒரு 1.5 month இருக்குமா நான் இந்த காலேஜை ஜாயின் பண்ணி. ஸோ அதுக்குள்ளேயே உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும், உள்ளே வச்சுட்டு வெளியில் ஒன்று ஆக்ட் பண்ணனால எனக்கு தெரியாது. அந்த 1.5 month லைக் நீ என் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால மட்டும்தான் நான் வெயிட் பண்ணேன். இதுவே நீ நார்மலாக வேறு ஒரு பொண்ணாக இருந்ததுன்னா பார்த்த அன்றைக்கே உங்கள் அண்ணா பார்த்த அன்றைக்கே நான் சொல்லியிருப்பேன் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, அந்த மாதிரி ஒரு பையன் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் சொல்கிறாரு. இங்கே உங்களுக்கு லவ்ஸ் அப்படியே பொங்கி ஊற்றுது தேங்க பேச பேச. ஆனால் நீங்கள் உங்களுக்குமே கட்ஸ் இல்லை, லைக் உங்கள் வீட்டை தாண்டி உங்கள் ஃபேமிலியை தாண்டி நீங்கள் இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு சுத்தமாக கட்ஸ் இல்லை, நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு நிற்கிறீங்க. சார் ஆனால் எனக்குமே நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருக்கிறது கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறீங்க. தேங்க்கு சிரிப்பு வருது லைட்டாக. ஸோ அஃபெக்ட் ஆகுதா இவளுக்கு நம்ம பேசாமல் இருக்கிறதுன்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. ஸோ நான் பேசாமல் இருக்கிறது உனக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு நீ சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சார், ஆனால் நீங்கள் பேசாமல் இருக்கிறது எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் கடுப்பாதா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அது கடுப்பாக என்னன்னு எனக்கு தெரியல, கிளாஸில் எல்லார்கிட்டையும் நல்லா பேசுகிறீங்க,
என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் பேசுறீங்க. ஆனா என்கிட்ட மட்டும் கூட எதுவுமே பேச மாட்றீங்க. முன்னாடியாவாச்சும் அத எடுத்துட்டு வா, இத எடுத்துட்டு வான்னு என்கிட்ட சொல்லுவீங்க. இப்ப அந்த சதீஷ் கிட்ட தான் சொல்றீங்க. எனக்கு தெரியல. நீங்க என்னோட ஃபேவரட்டான ஒரு ப்ரொஃபசர் கூட சார். என் ஃபேவரட் ப்ரொஃபசர் என்ன இக்னோர் பண்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அவரு சரி ஓகே. நான் இனிமே உன்ன இக்னோர் பண்ணல. ஓகேவா? நான் நார்மலா எல்லாரும் பார்க்குற மாரியே உன்னையும் பார்க்குறேன். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. நீங்க எல்லாரும் பார்க்குற மாரி என்ன பார்க்க வேணாம் சார். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அவரு இந்த பொண்ணுக்கு என்ன தான்டா வேணும்? அப்படின்ற மாரி அவரு உங்கள பார்க்குறாரு. வேற என்னதான் சொல்ல வர எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்க நீங்க எப்பவும் என்ன பார்க்குற மாரியே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏந்திச்சு அப்படியே போக போறீங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல. எப்பவும் பார்க்குற மாரினா அப்படின்னு முழிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது இந்த பொண்ணு நமக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லுதோ அப்படின்ற மாரி அவரு பார்க்குறாரு. "ஏய் என்ன சொன்ன?" அப்படின்னு கேட்குறாரு. "சார் எனக்கு சிங்கிங் காம்படிஷன் வருது. நான் என்ன பாட்டு பாடுறது?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அவரு இதை என்கிட்ட ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்க அதான் கேட்குறேன்ல சொல்லுங்க என்ன பாட்டு நான் பாடணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அப்படியே யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு ஓகே நான் உங்ககிட்ட ஒரு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங் சொல்கிறேன். அது உன் இஷ்டம் தான் நீ பாடுறதும் பாடாததும். ஆனால் அது இந்த பாட்டை நீ ஸ்டேஜில் பாடினீன்னா நீ இப்போ சொன்ன அந்த என்னை எப்பவும் போல் பாருங்கன்னு சொன்னதுக்கான அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். அது உனக்கு ஓகேன்னு நான் எடுத்துக்கிறேன். நீ டைரெக்ட்டா என்கிட்ட ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்றாரு. நீங்கள் என்ன பாட்டு அப்படின்னு கேட்குறீங்க. அவர் பீமா படத்துலேருந்து எனது உயிரே பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஃபீமேல் வெர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டான்ஸாவை எனக்காக நீ பாடினீன்னா நான் எடுத்துக்கிறேன். அது எனக்காக நீ பாடின நான் சொன்ன அந்த விஷயத்துக்கு நீ ஓகே சொல்லிட்டேன்னு நான் நினச்சிக்கிறேன். நீ என்கிட்ட டைரெக்ட்டா வந்து எதுக்கும் ஓகே சொல்ல வேண்டாம் அப்படின்றாரு. நீங்கள் கம்முன்னு எதுவுமே பேசாமல் சிரிச்சுட்டு கம்முன்னு போயிடுறீங்க. ஸோ நீங்கள் நல்லா வீட்டுக்கு போயிட்டு அந்த பாட்டை தான் பாடி பாடி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அது தேயாங்குக்கு அது அந்த சாங்கை பாடணும். அது அன்னைக்கு காம்படிஷனில் அந்த சாங் தான் நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. நேராக வந்து அதுக்கான ப்ராக்டிஸ்க்கெல்லாம் பண்ணி ரெடி ஆகிடுறீங்க. காம்படிஷன் டேவும் வந்துடுது. தேவைங்க அவருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க ஆஸ் அ டீச்சரா ஸ்டாஃபா. ஸோ அதனால் அவர் வந்து இங்கேதுக்கு அங்கேதுக்கு போயிட்டு அந்த ஃபங்க்ஷனே ஒரு டோட்டலாக ரொம்ப பிஸியாக இருக்கார். ஸோ அப்போ தான் வந்து லைன் பை லைனாக எல்லா ப்ரோக்ராமும் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அன்றைக்கி சாரியில் தான் வந்திருக்கீங்க. பட் ஆனால் நீங்கள் ஃபேஸில் ஈஜாப் போட்டிருக்கீங்க. பட் சாரியில் தான் வியர் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. அந்த சாரிக்கு மேட்சாக ஈஜாப் போட்டு தான் வந்திருக்கீங்க. பார்த்தா நீங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. ஆனால் உங்களை வந்து நோட்டீஸ் பண்ணலை. அவர் பிஸியாக இருந்ததுனால நோட்டீஸே பண்ணல. ஸோ அதனால் லைன் பை லைனாக காம்படிஷன் இருக்குது. இப்போ சிங்கிங் காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ லைன் பை லைனாக வராங்க. ஸோ அவங்க மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அடுத்து யார் வரா அடுத்து யார் வரான்னு. இப்போ அப்படியே வந்து நெக்ஸ்ட் பர்ஃபார்மர் இஸ் வயன் ஃப்ரம் பயாலஜி டிபார்ட்மெண்ட் ஃபைனல் இயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் பண்ணிட்டு இருந்த வேலையெல்லாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு நேராக ஸ்டேஜை தான் பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான் ஒரு ப்ளூ வித் ஒயிட் காம்போவில் ஒரு சாரீ வியர் பண்ணி அப்படியே அந்த ஈஜாப்பும் ப்ளூ கலரில் போட்டிருக்கீங்க லைட் ப்ளூ. அப்படியே அது ஸ்டேஜில் ஏறி நின்று எல்லாரையும் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணு தேங்க தான் தேடுது. நீங்கள் அப்படியே அப்படியே உத்து உத்து பார்க்குறீங்க எங்கே அவர் இருக்காருன்னு. அவர் ஏதோ ஒரு மூலையில் நின்று இருக்காரு. பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. தேவங்க உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. அவருக்கு செம க்யூரியஸாக இருக்குது. ஐயோ என்னடா பாட போகிறா இவன் அப்படின்ட்டு. இப்போ உங்கள் கையில் மைக் கொடுத்துட்றாங்க. நீங்கள் மைக்கை பிடிச்சிட்டு அப்படியே ஹெசிடேட் பண்ணி நின்றுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஸ்டேஜ் ஃபியர் உங்களுக்கு ரொம்பவே இருக்குது. லைக் உங்களால் அதை வந்து பிரேக் பண்ணவே முடியல. நீங்கள் உங்கள் ஸ்கூல் டேஸில் அதை பிரேக் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க. உங்கள் வீடுங்களெல்லாம் கூட ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் லைக் உங்கள் எல்லோரும் முன்னாடி பாடும்போது ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பாடிடுவீங்க நார்மலாக. வீட்டிலலாம் சும்மா அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஹம்மிங் பண்ணிவிட்டு பாடுறதெல்லாம் பாடிடுவீங்க. ஆனால் எல்லோரும் முன்னாடி பாடுன்ற போது உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். ஸோ அதனால் இப்போவுமே அப்படி தான் ஹோல் காலேஜ் முன்னாடியே பாடணும் உங்களுக்கு லைக் ஐயோ இல்லை வேண்டாம் போயிடலாமான்லாம் கூட தோணுது. அங்கேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சேர் பண்ணுறாங்க. வயன் பாடுடி பாடுடின்னு அவங்க வந்து சேர் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே சைடில் பார்க்குறீங்க. தேங்க அங்கே நின்றுட்டு சிரிச்சுட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு சைகை காட்டுறாரு. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே மூச்சு வந்து வாங்குது உங்களுக்கு. அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு நீங்களும் அப்படியே நார்மலாக பாட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இனிரவே இல்லை கண்டேன் உன் விழிகளில் கிழக்கு திசை
இனி பிரிவே இல்லை அன்பே உன் உணரலும் எனக்கு இசை உன்னை காணும் வரையில் எனது வாழ்க்கை வெள்ளை காகிதம் கண்ணால் நீயும் அதிலே எழுதி போனாய் நல்ல ஓவியம் சிறு பார்வையில் ஒரு வார்த்தையில் தோன்றுதே 100 கோடி வானவில் எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுறவே எனதுறவே கடவுளை போல் நீ முளைத்தாய் நெடுஞ்சாலையில் படும் பாதம் போ சேர்கிறேன் வாழும் காலமே வரும் நாட்களே தரும் பூக்களே நீடுமே காதல் காதல் வாசமே கண்ணை திறந்து தேங்காய் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவர் அப்படியே மெஸ்பரைஸ் ஆகி உங்களை பார்த்துட்ருக்காரு. வாட் அ வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் உங்களுக்கு அப்படியே கை தட்டி ஷேர் பண்ணுறாங்க. பிகாஸ் நீங்கள் உங்கள் ஸ்டேஜ் ஃபியரை பிரேக் பண்ணிட்டீங்க. உங்கள் கிளாஸ்மேட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கிளாஸில் சும்மா அந்த டீச்சர்ஸ்லாம் பாட சொல்லும் போது பாடியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து அப்படியே ஸ்டேஜ் ஏறி பாடுறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தேவாங்குக்குமே இங்கே செம்ம ஹாப்பி. நீங்கள் அவர் கேட்ட பாடினதானாலும் அண்ட் அவருக்கு நீங்கள் எஸ் சொன்ன கணக்குன்னு அவர் நேற்றே சொன்னார்ல. ஸோ நீங்கள் அவருக்கு எஸ் சொல்லிட்டீங்க இந்த பாட்டை பாடி. அவருக்கு மனுஷனுக்கு செம்ம ஹாப்பி அப்பாடின்ற மாதிரி இருக்கு. அவருக்கு அப்படியே உங்களை தூரத்துலேருந்து பார்த்து சிரித்து அவருமே அப்படியே ப்ரௌடாக ஃபீல் பண்ணி அப்படியே கை தட்டிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நீங்களும் தேங்கும் அஃபிஷியலாக அப்படியே டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவர் அப்பப்போ உங்களை வந்து யாருக்கும் தெரியாமல் உங்களை கேபின் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருப்பார். லைக் வந்து இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்குது அப்படி சொல்லி லைட்டாக ஃப்ளர்ட்லாம் பண்ண ட்ரை பண்ணுவார். நீங்களும் ஐயோ வேணாம் காலேஜாக இருக்குது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு இதே மாதிரி தான் உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நீங்கள் 2 பேரும் அஃபிஷியலாக உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. தேவாங் வந்து என்னதான் வந்து அவர் வந்து உங்களை லவ் பண்ணுறதா இருந்தாலும் அவர் ப்ரொஃபஸர் ஜாபில் அவர் எப்போவுமே கரெக்டாக இருப்பார் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே. ஸோ இப்படியே டேஸ் போகுது. உங்களுக்கு ஃபைனல் செமஸ்டரும் வந்துடுது. ஃபைனல் செமஸ்டரும் நீங்கள் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு இப்போ உங்கள் வீட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. தேவாங்கிட்ட யாருக்கும் தெரியாமல் ஃபோன் பேசிட்டு இப்படி தான் இருப்பீங்க. அப்படி நீங்கள் உங்கள் அப்பா தான் ஒரு நாள் நார்மலாக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உங்கள் அம்மா சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. நீங்களும் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்கள் அப்பா தான் உட்காந்துட்ருக்காரு பக்கத்தில். வயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்களும் சொல்லுங்கப்பா அப்படின்னு பார்க்குறீங்க. ஆக்சுவலி நீ காலேஜ் முடிச்சுட்ட உனக்கு எப்படியோ இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ரிசல்ட் வரப்போதில்ல அப்படின்றாரு. நீங்கள் ஆமாங்கப்பா நான் அடுத்த டிகிரி போடுவாங்கப்பா நான் அடுத்த டிகிரி படிக்கிறவா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் தாராளமாக படிக்கலாமா, ஆனால் நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். நீ நம்மளோட அதான் உன்னோட மாமா இருக்கான்ல அமர் அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு நீ செகண்ட் டிகிரி போட்டுக்கோ அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்பா என்னப்பா அப்படின்றீங்க. ஆமாண்டா நாங்கள் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம். அமர் வீட்லேயும் கேட்டுகிட்டே இருக்காங்க வயன் படித்து முடிக்கட்டும்னு சொல்லிட்டு இருந்தேன். அமருக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. அமர் சொல்லிட்டான் நான் வயனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அமரும் நீங்களும் கல்யாணம் பண்ணிவிட்டு செகண்ட் டிகிரி போட்டுக்கோடா பிரச்சனை இல்லை அப்படின்றாரு. நீங்கள் அப்பா நான் படித்து முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாமேப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இல்லடாமா கல்யாணம் பண்ணிவிட்டு நீ படி அப்பா சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் பாட்டு எஞ்சி போகிறாரு. நீங்கள் பேசுறது கேட்க கூட ரெடியாக இல்லை. அப்போது நீங்கள் அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் சொல்லுமா அப்படின்றாரு. அப்பா எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் பிடிச்சிருக்குண்ணா அப்படின்னு வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாரு. நீங்கள் பிடிச்சிருக்குன்னா லவ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு ஒன்றே பளிச்சுன்னு கன்னத்தில் உங்களுக்கு உழுது. உங்கள் அப்பா அப்படியே ஓங்கி ஒன்று வச்சிடுறாரு. எங்கே எந்த இடத்துல காலேஜ்லையா அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் ஆமாப்பா. யார் காலேஜில் கூட படிக்கிறவனா இல்லை ரோட்டில் போகிறவன் எவனாவது பார்த்து லவ் பண்ணியா அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் இல்லைப்பா அவர் காலேஜில் ப்ரொஃபஸர் அப்படின்னு உடனே உங்கள் அப்பாவுக்கு அவ்வளோதான். ப்ரொஃபஸரா? ஏய் உன்னை படிக்க அமிச்சா ப்ரொஃபஸரை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாரு. நீங்கள் அப்படியே அடித்தது அப்படியே உங்கள் மூஞ்சில் பதிஞ்சிருச்சு. நீங்கள் பா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னார் அதனால தான் லவ் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க.
முதல்ல உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? என் முன்னாடி ஒருத்தரை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ரொஃபஸரை, நீ உன்னையில எப்படிடி நான் ஒழுங்காக தானடி வளர்த்தேன் அப்படி இப்படின்னு கத்துறாரு. நீங்கள் அழுவுறீங்க. உங்கள் அப்பா இது வரைக்கும் உங்களை இவ்வளோ ஹாஷாக பேசினதே இல்லை. ஸ்ட்ரிக்ட்டு தான், ஆனால் இவ்வளோ ஹாஷாக உங்ககிட்ட நடந்திருக்க மாட்டார். நீங்கள் அப்படியே அழுவுறீங்க. நேராக போயிட்டு தேயாங்குக்கு தான் மெசேஜ் பண்ணி சொல்கிறீங்க. ஃபோன் பேச விட மாட்டாங்க உங்கள் வீட்டில். இதுக்கு மேலே ஃபோனே வாங்கிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால நீங்கள் போய் நேராக போய் உங்கள் வீட்டில் போய்ட்டு மெசேஜ் தான் போடுறீங்க உங்கள் ஃபோனில் போய்ட்டு, இந்த மாதிரியெல்லாம் ஆச்சுன்னு. தேயாங்கும் சரி ஓகே நம்ம நாளைக்கு போய்ட்டு அவங்க வீட்டில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அவர் வராரு. வந்தால் அவங்க வீட்லேயே அவங்க சேர்க்கவே இல்லை. அவங்க சொந்தக்காரங்களாம் தேங்க வாசல்லே நிறுத்தி எப்படியே இன்றைக்கி பிளாக் பண்ணிடுறாங்க. நீங்கள் மாடியிலேருந்து தான் பார்த்துட்ருக்கீங்க என்ன நடக்குதுன்னு. தேங்க உள்ளவே விட மாட்டுறாங்க. இங்கே ஐயோ அங்கிள் ஒரே நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. ஏய் யார்ரா நீ? ஓ நீ தான் அந்த ப்ரொஃபஸரா? ஒழுங்கு மரியாதை சொல்கிறேன். என் பிள்ளைக்கும் என்னோடய தங்கச்சி பையனுக்கு அமருக்கும் தான் கல்யாணம் ஆக போகுது. தேவையில்லாமல் எதுவும் பிரச்சனை பண்ணாமல் போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அப்பா கத்துறாரு. இங்கே ஐயோ அங்கிள் தயவுசெய்து நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. எனக்கு வயனை பிடிச்சிருக்கு. எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்னை பிடிச்சிருக்கு. இதில் என்ன தப்பு இருக்குது அங்கிள்? நீங்கள் அவளை இப்படி அடைச்சி வச்சுருக்கிறதும் என்னை வீட்டுக்குள்ளே சேர்க்காம பேசுகிறதும் எந்த விதத்தில் அங்கிள் நியாயம் அப்படின்ட்டு தேங்க கேட்குறாரு. இங்கே டே நீ என்ன ஆள்? நீ இந்து. எங்கள் வீட்டில் நாங்கள் அப்படியெல்லாம் பண்ணி வைக்க மாட்டோம். உன்னோட இதில் பொண்ணுங்களே இல்லையா? ஏன் உங்கள் வீட்டில் உனக்கு பார்த்துருக்கோம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களா? கவனம் இருக்க வேண்டியதானே? எதுக்குடா எங்கள் வீட்டு பொண்ணை லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கத்துறாரு. இங்கே அங்கிள் என்ன உங்கள் வீடு எங்கள் வீடு எல்லோரும் ஒரே ஊரில் தான் இருக்கோம். எல்லோரும் மனுஷங்க தானே. எனக்கு என் உடம்புலேயே ரத்தம் தான் ஓடுது, உங்கள் உடம்புலேயே ரத்தம் தான் அங்கிள் ஓடுது. இதில் என்ன பிரித்து பார்க்குறது? நான் அந்த எண்ணத்தோடு பார்த்துருந்தேன்னா நான் உங்கள் பொண்ணை நான் நேசிச்சிருக்க மாட்டேன். நான் அப்படி பார்க்கல அங்கிள். நான் அப்படி பார்க்குறவனும் கிடையாது. எல்லோரும் ஹியூமன்ஸ் தான், எல்லோரும் மனுஷங்க தான். அந்த விதத்தில் பார்த்து தான் நான் உங்கள் பொண்ணை நேசித்தேன். எனக்கு உண்மையிலே உங்கள் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவளை கண்கலக்காமல் பார்த்துப்பேன். தயவு செய்து எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க கேட்குறாரு. இங்கே உங்கள் அப்பா நான் இங்கே வீட்டுக்குள்ளே உன்னை விட மாட்டேன்னு சொல்லி வச்சுட்ருக்கேன். நீ கல்யாணத்துக்கு போயிட்டியா? என் பொண்ணுக்கும் என் தங்கச்சி பையன் ராமருக்கும் தான் கல்யாணம். அது நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எதுவும் பண்ண முடியாது. என்னால் அப்படியே இதை விட்டு மாற்றியெல்லாம் என் பொண்ணை கட்டி வைக்க முடியாது. எப்படி உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என் பொண்ணு எங்களோட இதுலேயே இருப்பாளா? நீ கண்டிப்பாக அவளை மாற்றிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லைக் உங்கள் அப்பா சொல்லிகிட்ருக்காரு. தேங்க ப்ராமிஸ் பண்ணி தராரு. அங்கிள் சத்தியமாக சொல்கிறேன், வயனை நான் மாற்ற மாட்டேன். வயன் முஸ்லீமாகவே இருக்கட்டும். அவள் தொழுகிறாளோ என்ன வேணாலும் அவள் பண்ணட்டும். அவளோட இதில் இருந்துட்டு நான் அவளை மதம் மாற சொல்கிறதோ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அங்கிள். நான் அவளை தான் நேசிக்கிறேன், அவள் மதத்தை இல்லை. நான் அவளை தான் நேசிக்கிறேன். நான் அவளை மாற்றணுன்னு அவசியமே இல்லை அங்கிள். நான் அவளை மனுஷியாக பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் ஏன் எப்போ இப்போ நான் இந்துவாக இருக்கிறதும் அவளுக்கு முஸ்லீமாக இருக்கிறது தான் உங்கள் பிரச்சனையா? ஏன் இதை கொண்டு வரீங்க அப்படின்னு தேங்க கத்துறாரு. இங்கே அதுக்கப்புறம் அமருக்கு கோவம் வந்துடுது. தேங்க கத்த அமர் என்னடா சின்ன வயசுலேருந்து நாங்கள் பொண்ணை பார்த்து பார்த்து வளர்ப்போமா? ஒரே இதில் நீ தூக்கிட்டு போயிடுவியா? அப்போ நாங்களாம் இங்கே என்ன சரிக்கிறதுக்காக இருக்கோம்? ஒழுங்கு மரியாதை போயிடு. உன்னோட ப்ரொஃபஷனுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். ஒழுங்காக ஓடிடு. கண்ணு முன்னாடி நிற்காத. இன்னும் ஒரு வாரத்தில் அவளுக்கும் எனக்கு கல்யாணம். நான் சின்ன வயசுலேருந்து அவளை பார்த்து வளர்த்த அவனை தூக்கி அப்படியே குத்துருவாங்களா? எனக்கும் அவளுக்கு தாண்டா கல்யாணம் ஆகும். முடிஞ்சால் கல்யாணத்தில் மட்டன் பிரியாணி போடுறோம் சாப்பிட்டு போ. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இங்கே பேசிக்கிட்டு இருக்காத. கனவு லோகத்தில் வாழாத. எனக்கும் அவளுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அவங்க மாமாவை கூப்பிட்டு உள்ளே போயிடுறாரு. இங்கே நீங்கள் மேலேருந்து பார்த்துட்டு அழுதுட்ருக்கீங்க. தேங்க உள்ளே கூட விடலையே அப்படின்ட்டு. இப்படியே போகுது. ஒரு வாரத்தில் உங்களுக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்ததுக்கப்புறம் தேங்குக்கு இங்கே டெய்லி ஒரு மாதிரியாக இருக்குது. எப்படி எதுக்காக இவங்க வீட்டில் இப்படி பண்ணுறாங்க? உங்களை ஃபுல்லாக ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, உங்கள் ஃபோனை வாங்கிட்டாங்க, எதுவுமே உங்களுக்கு தெரியல. அப்போ தான் இங்கே உங்கள் கசின் கிட்ட நீங்கள் அப்படியே அழுது இப்படியே பேசிகிட்ருக்கீங்க. என்னால் முடியலடி, நான் அவரை பார்க்கணும்டி, என்னால் முடியாதுடி, என்னால் அமரை நான் அப்படி பார்த்ததே இல்லைடி, ப்ளீஸ் டி என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன், அவர்கிட்டே நான் போயிடுறேன், தேவங்கிட்ட என்னை மட்டும் விட்டுருங்க, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு செம்மையாக அழுவுறீங்க. உங்கள் கசின் தான் அங்கே ஃபாத்திமா அவங்கள அப்படியே சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க கசின். வயன் அழுவாதடி ப்ளீஸ் டி, தேங்க பார்க்கவும் நல்லவர் மாதிரி தான் இருக்கார். ஆனால் இங்கே இருக்கவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, உனக்கே தெரியும்ல. இங்கே இருக்கவங்கெல்லாம் பிடிவாதக்காராங்க. அவங்கள மலைக்கு கூட கோயில் பக்கம் ஒதுங்காதவங்க இவங்கெல்லாம் மத வெறி பிடிச்சவங்கடி. இவங்க மத்தியெல்லாம் வாழ்கிறதுக்கு நம்மளாம் எங்கேயாவது போயிடலாம்.
எங்கள் குடும்பம் கட்டுப்பாடுன்னு வாழ்கிற அவங்களோட குடும்பத்தை இதை தான் நம்ம மேலே திணிக்க பார்ப்பாங்க. இவங்களாம் மத வெறி ஜாதி வெறி பிடிச்சவங்க. இவங்க கிட்டலாம் சொன்னாலும் ஒன்றும் புரிய போகிறது இல்லடி வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து உங்களை சமாதானப்படுத்துகிறா. நீங்கள் ஃபாத்திமா ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணி என்னை தயவு செய்து அவர் கூட அமுச்சு வச்சிருடி. உனக்கே தெரியும், நான் அமரை கல்யாணம் பண்ணேன்னா மறுநாளே நான் சத்தியமாக சொல்கிறேன் எங்கேயாவது தூக்கு மாட்டி செத்துருவேண்டி நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஃபாத்திமா வயன் பைத்தியகாரித்தனமாக பேசாத. எல்லாத்துக்கும் சாவு தான் ஒரே முடிவாக இருக்குமா? ஏன் இப்படியா இருக்கீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா திட்டுறா. நீங்கள் சத்தியமாக என்னால் முடியாதுடி. அவர் என்னோட உயிரோட கலந்துட்டாருடி. என்னால் அவரை பிரிஞ்சு இருக்க முடியாதுடி. என்னாலலாம் வாழ்க்கையெல்லாம் நீ நினச்சிக்கிற மாதிரி அமரை கல்யாணம் பண்ணிவிட்டு என் வாழ்க்கையை நான் அப்படியெல்லாம் வாழவே முடியாது. தேங் மட்டும்தான் என் மனசு ஃபுல்லாக இருக்கார். நான் வாழ்ந்தால் அவர் கூட மட்டும்தான் வாழ்வேன், இல்லை போனமாக தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு அழுவுறீங்க. ஃபாத்திமாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே தேங்க கிட்ட போயிட்டு பேசுவோம்னு சொல்லிட்டு ஃபாத்திமா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேதர் பண்ணி தேங்கோட நம்பரை வாங்கி ஃபாத்திமா பேசுகிறா தேங்கிட்ட. தேங்கும் லைக் வயனை பற்றினோடனே அப்படியே அவ்வளோ நேரம் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு. அப்போ தான் அவர் கண்ணெல்லாம் தெளிஞ்சு ஒரு மாதிரி நிமிந்து உட்காடுறாரு. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் வயனோட கசின் ஃபாத்திமா பேசுகிறேன். தேங் நீங்கள் நாளைக்கு காலையில் வயனை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க. நான் எப்படியாச்சும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறேன். எங்கள் வீட்டுக்கு கொல்லப்புறமா வந்து நில்லுங்க. நான் அவளை அமுச்சு விடுறேன். தயவுசெய்து அவளை கூட்டிகிட்டு போயிடுங்க. அவள் நீங்கள் இல்லைன்னா செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு பயமாக இருக்குது. நாளைக்கு காலையில் அவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவள் ஏதாவது பண்ணிக்கிட்டானா ரொம்ப கஷ்டம். நீங்கள் அவளை கூட்டிகிட்டு போயிடுங்க. அவள் பணமாக ஆகிறதுக்கு சொந்தக்காரங்க இல்லாமல் உங்கள் கூடயே அவள் வாழ்ந்துட்டோம். நீங்கள் அவளை கூட்டிகிட்டு போய் ஏதாவது கல்யாணம் கோயில்லையோ இல்லை எங்கேயோ வச்சு கல்யாணம் பண்ணி அவள் கூட சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாருங்கள். இவங்க கண்ணில் மட்டும் மாட்டிடாதீங்க. இவங்களாம் ரொம்ப மோசமானவங்க, எங்கள் குடும்பத்தை ஆளுங்க. இவங்க கண்ணில் படாமல் எங்கேயாவது தூரமாக போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபாத்திமா சொல்கிறா. தேயாங்குக்கும் சரி ஓகே இப்போதைக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் ஃபாத்திமா. நான் உங்களை நீங்கள் பண்ணுற உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க ஃபோனை கட் பண்ணிவிட்டு பிளான் போடுறாரு என்ன பண்ணலாம் இது பண்ணலான்னு. ஃபஸ்ட்டு அவர் பண்ணுற விஷயம் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு வாங்குறாரு. காலேஜில் அர்ஜென்ட்டாக வேணும், உடனே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்குறாரு. அவங்க ஆனால் சொல்லிட்டாங்க இல்லை எனக்கு ஒரு 1 வீக் ஆகும் உங்களுக்கு வந்து இது வேணும் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா 1 வீக் மேலே ஆகும், நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்களும் அவரும் சரி ஓகே 1 வீக்கில் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துடும். நம்ம வந்து எந்த ஊருக்கு கேட்டிருப்பீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி பிளேஸ் தான் போகிறீங்க. கொஞ்சம் அங்கே தான் வந்து லைக் காடு மாதிரி இருக்கும், அவ்வளவோ யாரும் நம்மளை ஃபைன் பண்ண முடியாதுன்றதுனால அவங்க வந்து ஒரு ஊட்டி அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன் கொஞ்சம் ரொம்ப யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துக்கு தான் அவர் வந்து பிளான் பண்ணி போகிறாரு. அங்கே அவ்வளோ நெட்வொர்க் இருக்காது, அந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு அந்த மாதிரி இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து பிளான் பண்ணிவிட்டு அவங்க வந்து பிளான் ரெடி பண்ணிடுறாரு. ட்ரெயின் டிக்கெட் எல்லாமே வாங்கி பக்காவாக வச்சிடுறாரு, உங்களுக்கும் அவருக்கும் சேர்த்து. ஸோ எல்லாத்தையும் பக்கா பண்ணிடுறாரு. அவங்க வீட்லேயும் சொல்லியிருப்பாரு, அவங்க வீட்லேயும் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, நோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க முஸ்லீம் பொண்ணுன்றதுனால. தேயாங்க வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாரு நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அப்போ அவங்க அப்பா நீ வீட்டை விட்டு வெளியில் போயிடுன்ற மாதிரி சொன்ன உடனே தேங்கும் ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அன்றைக்கே அவர் வந்து அவர் வீட்டை விட்டு வரத்துக்கு ரெடி ஆகிட்டு ஹோட்டல் ரூமில் போயிட்டு தான் அவர் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அவருமே அன்றைக்கி நைட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ற மாதிரி அவர் முடிவெடுத்துடுறாரு. ஸோ அதனால் தேங்கமே இப்போ ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வந்துட்டு ஃபாத்திமாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. உங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு ஃபாத்திமா எங்கே இருக்கீங்க, நான் வெளியே தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஃபாத்திமா நான் அதை ரெடி பண்ணிட்டேன், வயன் தான் கூட்டிகிட்டு வரேன் தேங்க, நீங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே இப்போ யார் கண்ணிலே படாமல் கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா சொல்லிகிட்ருக்கா. இங்கே உங்களை தான் வந்து ஃபாத்திமா எழுப்புறா. வயன் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. நீங்களும் எந்திரிச்சிட்டு என்னாச்சு அப்படின்றீங்க. கீழே தேங்க இருக்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி அவளே வச்சுருப்பா. இப்போ நேராக உங்களை தான் கூட்டிகிட்டு கீழே போகிறா. கீழே போயிட்டு நீங்கள் தேங்காய் பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே தாரையாக ஊற்றுது, கண்ணில் தண்ணி இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறீங்க. இப்போ எதுவுமே பேச முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாத்திமாவை பார்த்துட்டு ஃபாத்திமா ரொம்ப தேங்க்ஸ் டி, நான் இதை மறக்கவே மாட்டேன், நான் அங்கே போயிட்டு உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன், நீங்கள் பத்திரமா நீயும் எங்கேயாச்சும் முடிஞ்சால் போயிடுறீ, உன்னையும் செம்மையாக திட்டுவாங்க அடிப்பாங்கடி நீ மாட்டிக்கிட்டீன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. ஃபாத்திமா நான் பார்த்துக்கிறேன், இவங்க என்ன மிஞ்சி போனால் 4 சவுக்கடி கொடுப்பானுங்களா, இல்லை மிஞ்சி போனால் அடித்து சாவடிப்பானுங்க, பரவாயில்ல நான் அதை பார்த்துக்கிறேன்
நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா சொல்லிடுறா. இங்கே நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நேராக தேயாங்க அங்கே ஆட்டோவில் தான் வந்திருப்பாரு, கூட ஏறி போயிடுறீங்க. ஃபாத்திமாவும் ஒன்றுமே தெரியாத மாதிரி போயிட்டு அவளுக்கு கம்முன்னு போய் படுத்துக்கிறா. இங்கே நீங்கள் அப்படியே ஆட்டோவில் ஏறி உக்காந்த உடனே தேங்க அப்படியே உங்கள் பேகெல்லாம் வச்சுட்டு அப்போ தான் ரிலாக்ஸ் ஆகுறாரு. உங்கள் கையை பிடிச்சிட்ருக்கேன்ற ஃபீல் அது அப்போ தான் அவருக்கு ரிலாக்ஸேஷனே வருது. நீங்கள் என்னமோ உங்களால் சுத்தமாக முடியல தேங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஹக் பண்ணுறீங்க, டைட்டாக ஹக் பண்ணி அப்படி அழுவுறீங்க. அவரும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஏய் ஏய் எதுக்குடி அழுவாத, தான் நான் தான் இருக்கேன்ல, அப்படியெல்லாம் ஒன்று விட்டுற மாட்டேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுகுறாரு. அவருக்கு கண்ணே கலங்குது, ஐயோ இந்த பொண்ணு ஏன் இப்படி அழுகுதுன்ற மாதிரி. இல்லை என்னால் சத்தியமாக யோசிச்சு கூட பார்க்க முடியல தெரியுமா. இது மட்டும் நடக்கலைன்னா காலையில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு அவன் தாலி கட்டி என்னை பொண்டாட்டி ஆக்கியிருப்பான். நான் சத்தியமாக பணமாக கூட ஆயிருப்பேன்னு தவிர்த்து அவனுக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு கண்டிப்பாக மாட்டேன், என்னால் முடியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. தேங்கு அப்படி ஒன்று நடக்காது. அவன் கட்டி உன்னை பொண்டாட்டி ஆக்கிறதுக்கு நான் அவனை கம்முன்னு இருப்பேன். அது வரைக்கும் நீ என் பொண்டாட்டியாக மட்டும்தான் அவ. உங்கள் அப்பா பேசுகிற மாதிரி பைத்தியக்காரத்தனமாக யாருமே இருக்க மாட்டாங்க தெரியுமா. என்ன ஆளுங்கன்னு கேட்குறான் என்னைய பார்த்து. என்ன எல்லாருமே மனுஷங்க தானே. இந்த மதம் ஜாதி எல்லாம் இப்போ நம்ம கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே மனுஷனுங்கன்ற டைட்டில் மட்டும்தானே இருந்தது. இவங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லி எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேவாங்க அப்படியே கத்திக்கிட்டு வராரு. நீங்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புரியாது. இந்த ஜாதி மதம் எல்லாமே நம்ம அம்மா அப்பாங்களோட போயிடணும். நம்மளுக்கு வர அடுத்த ஜென்ரேஷன்லேருந்து இதை மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தேவாங்க உங்களை மேலே கையை போட்டுட்டு கண்டிப்பாக இருக்காது, நம்ம ஜென்ரேஷன்லேருந்து இது எதுவுமே இருக்காது அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. ஸோ இப்படியே நீங்களும் ஊருக்கு போய்ட்றீங்க. உங்களுக்கும் தேவாங்குக்கும் கோயிலில் தான் கல்யாணம் நடக்குது. தேவாங்க உங்களுக்கு தாலி கட்டிட்டு உங்களை கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா நீங்களும் போயிட்டு உங்கள் லைஃப் ஒரு சின்ன வீடு பார்த்து அது மலை பிரதேசன்றதுனால அங்கே இருக்கிறவங்களாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி நான் முஸ்லீம், அவர் இந்து, அதனால் எங்கள் வீட்டில் ஒத்துக்கலாம், அதனால் ஓடி வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்ற மாதிரி நீங்கள் எல்லாம் சொல்லியிருப்பீங்க. அங்கே இருக்கிறவங்கலாம் மனுஷனுங்களாம் இந்த பயலுகளாம், அட கடவுளே, சின்ன பிள்ளைங்க ஆசைப்பட்டிருக்கு, இதை போயிட்டு ஜாதி மதம்னு எப்படி பிரிக்க பண்ணியிருக்காங்க படுவா அப்படிங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பாட்டிங்கெல்லாம் திட்டுறாங்க. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே நீங்களும் தயாங்க அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க பிள்ளைங்களா. கடவுள் 2 மதத்து கடவுளும் சரி, எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, எல்லா கடவுளும் உங்கள் 2 பேரையும் நல்லபடியாக ஆசீர்வதித்து உங்களை இந்த இடத்துல வச்சுருப்பாரு. நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ளஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் நிறைய பேர் கிறிஸ்டியன் மாதிரி இருக்காங்க சரியா. லைக் அங்கே சர்ச் எல்லாம் இருக்குது பக்கத்துலேயே. அங்கே இருக்கிறவங்களாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சர்ச்சு பக்கத்தில் ஒரு ரூம் மாதிரி ஒன்று இருக்குது, அந்த சர்ச்சுக்கு பின் பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே தங்கிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கிற வரைக்கும் அங்கே நீங்கள் தங்கிக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த சர்ச்சுக்கு பின்னாடி இருக்க அந்த சின்ன ரூமில் தான் உங்களை ஸ்டே பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்போ தான் புரியுது, இந்த கிராமத்துலலாம் அவங்க அந்த மாதிரி இல்லை, நம்மளோட இதில் தான் இந்த மதம் ஜாதின்னு எல்லாம் பார்த்து பிரித்து வச்சுருக்காங்க. நீங்களோ முஸ்லீம், தேவாங்கோ இந்து, ஆனால் உங்களை தங்க வைக்கிற இடமோ சர்ச்சு பின்னாடி. அதனால் இதை யூனிட்டி அங்கே இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாறிடும்னு உங்களுக்கும் தேவாங்குக்கும் தோணுது, உங்களுக்கு வர அடுத்த ஜென்ரேஷனில். ஸோ இதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. இங்கே காலையில் உங்களை காணும் சொல்லிட்டு எல்லாம் உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஃபாத்திமாவுமே எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. ஐயோ பையனை காணும்னு அவளும் நடிக்கிறா செம்மையா. இங்கே எல்லோரும் எங்கன்னு தேடி கடைசியில் பார்த்தா நேராக தேவாங்கோட வீட்டுக்கு போயிடுறாங்க. தேவாங்கோட இதெல்லாம் வாங்கிட்டு காலேஜில் போய் அட்ரஸ் எல்லாம் வாங்கி வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா எனக்கு தெரியாது, என் பையன் நைட்டே நேற்று எங்கேயோ போயிட்டான், அவன் என் பையனே கிடையாது, நான் தலைமுழிக்கிட்டேன்னு அவங்க அப்பா சொல்ல, இங்கே உங்கள் அப்பா எனக்கு தெரியாது, என் பொண்ணு இப்போ வேணும்னு அவங்க 2 பேரும் வாக்குவாதத்தில் ஈடுபட 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் தேவாங்க காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க, உங்களை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. இங்கே போலீஸ் உங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊரில் எல்லா ஊர்லேயும் இது கொடுத்து தேட சொல்கிறாங்க. இப்படியே போயிட்டே இருக்குது. உங்களுக்கா ரொம்ப பயமாக இருக்குது, கல்யாணம் வேறு ஆகிடுச்சு, நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. என்னங்க என்ன பண்ண போகிறோம் நம்ம, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் எவ்வளோ பார்த்துட்டோம், கல்யாணமே ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ அதெல்லாம் எதுவும் பயப்படாத,
நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தைரியப்படுத்துறாரு. இப்படியே ஈவினிங் ஆகுது. அங்கே இருக்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கீங்கல்ல, ஸோ அதனால அந்த வீட்டில் கொஞ்சம் ஒரு ஒரு வசதியாக இருக்கிறவங்க வீட்டில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணுறாங்க. கொஞ்சம் அவங்க வீட்டில் 2 ரூம் அந்த மாதிரி இருக்கும் போல். ஸோ அந்த ரூமில் ஒரு ரூமில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்களாம் உங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது. நீங்கள் யார் என்ன அப்படி பாதி பேருக்கு உங்கள் 2 பேர் கூட வாயில் நுழையாது. ஆனால் அவ்வளவோ என்னமோ அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி அவங்க வீட்டு பையன் மாதிரி அங்கே ஏற்பாடுலாம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு தெரியாது இது உங்களுக்கு தான் பண்ணுறாங்கன்ட்டு. நீங்களும் நீங்கள் பண்ணுறாங்கன்ட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாம் பண்ணிவிட்டு தேங்காய்க்கு வேட்டி சட்டையும் உங்களுக்கு புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன என்ன பாட்டி இது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பிள்ளை தெரியலையே அது என்னன்னு, பட்டு புடவை போய் கட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு பாட்டி என்னத்துக்கு அப்படின்னு கேட்குறீங்க. புதுசாக கல்யாணம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ராத்திரின்னு ஒன்று நடக்கணும்ல, புருஷன் பொண்டாட்டின்றதுக்கு அதுதானே ஆதாரம். அதுக்கு தான் என்னமோ எதுவும் தெரியாத மாதிரி கேட்குற, காதல் கல்யாணம் சொன்னீங்க, இதெல்லாம் தெரியாதா என்ன அப்படின்னு உங்களெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. இங்கே எல்லாம் கக்க பக்கன்னு சிரிக்குதுங்க கிளவியெல்லாம் எல்லாம் சேர்த்துட்டு. இங்கே அவங்க வந்து முத்து மாதிரி உன்னை மாதிரி அந்த பிள்ளைய நினச்சிக்காத, அந்த பிள்ளை ஏதோ தெரியாத மாதிரி இருக்குதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் அந்த மாதிரி கலாச்சிட்ருக்காங்க. இங்கே தேங்காய் சிரிச்சிட்டு சரி வாயா நான் அவங்க சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டு ரெடி ஆகுறாரு. இங்கே இருக்கிறவங்கலாம் உங்களை ரெடி பண்ணுறாங்க. உங்களை ரெடி பண்ணிவிட்டு நேராக ரூமில் தான் கொண்டு போய் விடுறாங்க. இங்கே தேங்காய் ஏற்கனவே ரெடியாக தான் உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு செம்மையாக அவங்கள பார்த்து ரசிச்சிட்ருக்காரு மனுஷன். லைக் நீங்கள் இப்போ ஹிஜாப் போடலை, நீங்கள் அவர் கூட மட்டும் தானே இருக்கீங்க, அதனால் ஹிஜாப் நீங்கள் போடலை. அப்படியே நீங்கள் வந்துட்டு அவர் கூட தான் உட்காந்துட்டு அவர் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. எனக்கு என்ன தான் அதெல்லாம் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. இப்படி இப்போ பிரிச்சுலாம் கூப்பிட்டு போயிட மாட்டாங்கல்ல அப்படின்ட்டு. சரி இப்போ என்ன உனக்கு, உன்னை பிரித்து கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு பயப்படுற அதானே, என்னை பிரித்து கூப்பிட்டுட்டே போகாத மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்னது என்ன பண்ணால் உங்களே என்னை பிரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் வேற என்ன மேட்ரு பண்ணிட்டா எப்படியோ ஒரு குட்டி வந்துடும், ஒரு குட்டி வந்துட்டா உன்னையும் அன்னைக்கும் பிரிக்கிறதுக்கான இதுவே இருக்காது அப்படின்னு. விளையாடாதீங்கங்க, நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன நான் நசமாக தாண்டி சொல்கிறேன். அது இருக்க வரைக்கும் தாண்டி உன்னையும் என்னையும் வேறு ஆளில் பார்க்க முடியும், அது நடந்துச்சுன்னா எப்படி அப்படின்றாரு. நீங்கள் நிஜமாக சொல்கிறீங்களா, அது நடந்துச்சுன்னா அவங்களையும் என்னை பிரிக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் நான் நிஜமாக தப்பா சொல்கிறேன், நம்மளேனா போய் வெளியில் வந்து பாட்டிங்கக்கிட்டே போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் உண்மையாக வாங்க சொல்கிறீங்க. ஆமாம், அது ஒன்று இருந்தால் தானே என்னால் தான் பிரித்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் நல்லபடியாக நடந்துச்சுன்னா அவ்வளோதான், ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். இப்போ என்ன சொல்ல வரீங்க, ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா இது எல்லாம் சரியாயிடும்ன்றீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஆமாண்டி, எத்தனை வாடிடி சொல்கிறது, அப்பா இதுக்கு அந்த மேக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்ததே எவ்வளவோ மேல் புருஷனாக இருக்கிறதுக்குன்ட்டு அவர் மண்ணில் வச்சுக்கிறாரு. இதெல்லாம் என்னை பார்த்து சைட் அடிக்கும் போது தெரிஞ்சிருக்கணும், அப்போ மட்டும் நல்லா இருந்துச்சா, பொண்டாட்டி நானே உங்களுக்கு இலக்காரமாக போயிடுச்சா அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. அவர் நான் அப்படியெல்லாம் சொல்லலையே, இப்போது நான் உன்னை சைட் அடிப்பேன் அப்படின்ட்டு அவர் பார்க்குறாரு. நீங்கள் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. அவர் சரி இப்போ என்ன கல்யாணம் ஆகிடுச்சு, நைட் வேறு ஆகிடுச்சு, என்ன இப்போ பண்ணுற ஐடியாவில் இருக்கியா இல்லை நான் படுத்து தூங்குவா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்னங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் இங்கே பாரு, உனக்கு பிடிக்கலன்னா நான் எதுவும் பண்ண மாட்டேன், உனக்கு வேணான்னா நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் பிடிக்காமலாம் இல்லை, பிடிக்காம தான் அங்கேருந்து நம்பி இவ்வளோ தூரம் வந்தேனா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்றாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை மட்டும் இங்கேன்னு ஆட்டுறீங்க. அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு அவர் அப்படியே உங்களை லே பண்ணுறாரு பெட்டில். பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு அப்படியே உங்கள் ஹெட்டில் தான் கிஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை ஹெட்டில் அவர் கிஸ் பண்ண உங்களை நீங்கள் லைக் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால அவர் உங்களை லவ் பண்ணும் போது கூட உங்களை டச் பண்ணுறது அதெல்லாம் இது பண்ணியிருக்க மாட்டார். ஸோ உங்களுக்குமே அது நியூ ஃபீலிங், அவருக்குமே அது நியூ ஃபீலிங், இந்த கிஸ் பண்ணுறது ஹக் பண்ணுறதெல்லாம். பா எவ்வளோ ரிலீஃபாக இருக்குது தெரியுமா, கல்யாணம் பண்ணிட்டேன் பாடி, இதெல்லாம் நடக்குமான்னு யோசிச்சு கடைசியில் எப்படியோ நடந்துருச்சு, ஃபாத்திமாவுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்களும் ஃபாத்திமாவுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல, அவள் பத்திரமா தானே இருப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர்
ஐயோம்மா உன்னை யாருக்கும் தெரியாமல் என்கிட்ட அமுச்சு விட்ருக்கானா, அவள் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பா, அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது, நீ இப்படியே பேசிகிட்டே இருந்தீன்னா எனக்கு பண்ணுற மூடே இருக்காது வயன் அப்படின்றாரு. நீங்கள் சரிங்க சரிங்க நான் பேசலை அப்படின்னு வாய முடிக்கிறீங்க. அவருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக கிஸ் பண்ணுறது, உங்கள் சாரீ ரிமூவ் பண்ணி லைக் அந்த மாதிரியெல்லாம் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே வெளியில் கிளவிங்க சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து காதை வச்சு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க லைக் டோர்கிட்ட, நீங்கள் 2 பேரும் என்ன என்ன பண்ணுறீங்கன்ட்டு. லைக் இந்த இந்த சினாரியெல்லாம் நடக்கும்போது அவங்களே வெக்கப்பட்டு போலாண்டி, இதுக்கு மேலே வேணாண்டின்ட்டு அந்த கிழவிங்கெல்லாம் கிளம்பி போயிருக்குங்க. இங்கே பாரேன் இந்த பிள்ளைய, அது ஏதோ சரி ஓகே வெக்கப்படுது, ஏதோ நடக்காதுன்னு பார்த்தா பாத்தியா அதை, அப்பா இந்த காலத்து பிள்ளைங்களெல்லாம் நம்பவே கூடாதுடி, பார்க்க அமுக்குனீங்களாட்டம் இருந்துக்கிட்டு பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தியா, அவனும் ஊமக்குசு மாட்டம் இருந்துட்டு வாய மூடிட்டு இருந்தான், இந்த பிள்ளையும் அப்படி தான் இருந்துச்சு, ஆனால் பாரு ரூமுக்குள்ளே விட்டோன்னே என்ன பண்ணுதுங்கன்னு அப்படின்ட்டு எல்லாம் இங்கே புரளி பேசுகிறாங்க. உங்களை 2 பேரும் கலாச்சு, உங்களுக்கு இது எதுவுமே தெரியாது, நீங்கள் பாட்டு ஜாலியாக அங்கே லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கீங்க. இங்கே எல்லாம் அப்படியே மாறி மாறி ஆமாண்டி பத்தியாதுங்களே அப்படின்ட்டு எங்கள் கிழவிங்கெல்லாம் புரளி பேச ஆரம்பிச்சிருதுங்க. ஸோ டேஸ் இப்படியே போகுது. அங்கே இருக்கவங்க எல்லாம் அவங்கள நல்லாவே பார்த்துக்குறாங்க. அவங்க வீட்டு பசங்க மாதிரி அவங்கள பார்த்து இது பண்ணிகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நாள் போக லைக் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டும் ஆயிடுறீங்க தேவங்க சொன்ன மாதிரி. உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எப்பாடா இனிமேல் என்ன யார் இந்த என் புருஷங்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுடா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே குதிக்கிறீங்க. ஏய் பொறுமடி, ஏய் பாப்பா இருக்குடி வயிற்றுல அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எங்க இப்போ தாங்க எனக்கு நிம்மதியாக இருக்குது, இனிமேல் என்னை யாருனாலையும் உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாதுல்ல அப்படின்னு நீங்கள் சிரிச்சுட்டு அப்படியே கண்ணில் தண்ணி ஒழுக கேட்குறீங்க. அவர் யாருனாலையும் பிரிக்க முடியாது, நீயும் நானும் இப்போ ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா, நம்மளை பிரித்தா அந்த பாவம் அவங்கள சும்மா விடுமா, நம்மளை யாருமே இனிமேல் பிரிக்க மாட்டாங்க வயன். இதை தான் நான் அப்போவும் சொன்னேன். இப்போ நம்மளால் அந்த உலகத்தில் ஒரு குழந்தை வரப்போகுது, அந்த குழந்தைக்கு இந்த ஜாதி வெறியோ மத வெறியோ எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் ஹியூமனிட்டியை மட்டும் சொல்லி கொடுத்து நீ நானும் வளர்க்கணும், எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்து கேட்குறாரு. நீங்களும் அவர்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ உங்களுக்கு இப்படியே ப்ரெக்னன்சி டைமில் உங்களுக்கு தேவங்க அப்படியே பத்திரமா பார்த்துட்டு அப்பப்போ குட்டி குட்டி ரொமான்ஸ் அப்படியே ஜாலியாக உங்கள் லைஃப் போகுது. அப்போ தான் அவர் ஒரு நாள் உங்களுக்கு கீழே உட்காந்து உங்கள் காலை அமுத்தி விட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. நீங்கள் தேவங்களோட ஷோல்டரை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. திடீர்னு வெளியில் யாரோ கூப்பிட்ற சத்தம், வயனே அப்படின்னு அந்த பாட்டியில் ஒருத்தவங்க தான் வந்து கூப்பிட்றாங்க. நீங்களும் என்னங்க பாட்டி அப்படின்னு கேட்குறீங்க. உன்னை பார்க்க யாரோ ஊர்லேருந்து வந்திருக்காங்க போல அப்படின்னோடனே உங்களுக்கு ஊர்லேருந்தா, எந்த ஊர்லேருந்து தெரில, மெட்ராஸ்லேருந்து வந்தேன்னு தான் சொன்னாங்க அப்படின்ட்டு அந்த பாட்டி பாட்டு போகிறாங்க. மெட்ராஸுன்னொடனே உங்களுக்கு நீங்கள் தேங்க பார்க்குறீங்க, தேங்க உங்களை பார்க்குறாரு. அவர் வயன் எதுவும் பயப்படாத, யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. போய் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா தான், அவங்க ஊரே வந்து நிற்கிது அங்கே. பார்த்தா அவர் உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க போல், போலீஸ்கிட்ட கேட்டு அங்கே வந்துட்டு வயன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் உங்கள் கையை வந்து பிடிக்க வர்றாரு. நீங்கள் அப்பா இல்லைப்பா நான் வரல, நான் எனக்கு அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் அவர் ஒய்ஃப் இப்போது, நான் வரல அப்படின்னு ஒன்று நீங்கள் அப்படியே தேங்க பார்க்குறீங்க. அங்கே அவங்க அப்பா, ஓ கல்யாணமே பண்ணிட்டியா, ஒரு 4 மாதம் இருக்குமா, 4-5 மாதம் உன்னை விட்டு, அதுக்குள்ளே கல்யாணமே பண்ணிட்டானி அவனை, சரி பரவாயில்ல, அமர் அங்கே இருக்கான், அவன் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டான், நீ அங்கே அட்டின தாலியை கழட்டிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் உங்கள் அப்பா என்ன இப்படி பேசுகிறன்ட்டு தான் பார்க்குறீங்க, கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறோம், இவர் என்ன இப்படி பேசுகிறார், அப்பா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறேன், நான் ஒரு ஒய்ஃப் ஆகிட்டேன், இப்போது அமர் இப்படிப்பா என்னப்பா பேசுகிறீங்க நீங்கள், சொல்கிறத கேளு வா அப்படின்னு இழுத்துட்டு போகிறாரு. இங்கே அங்கிள் அவளுக்கு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதுவும் இல்லாமல் எங்கள் 2 பேரோட குழந்தை அவள் வயிற்றில் வளருது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே உங்கள் அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுறீங்க, எனக்கெல்லாம் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, தூக்கி போட்டு மிதித்து போய்கிட்டே இருப்பேன், என்ன எனக்கு என்னோடய கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இங்கே தேங்குக்கு இதுக்கு மேலே முடியல, அமர் நேராக வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். தேங்குக்கு செம்ம குழந்தை போட்டு அமரை போயிட்டு நல்லா செம்மையாக வச்சிடுறாரு, செம்ம கும்முன்னு கும்மிடுறாரு அமரை போட்டு. நீங்கள் ஏங்க விட்டுருங்க, அங்கே வேணாங்க, என் பொண்டாட்டி மேலே மட்டும் கையை வச்சேன்னு ஏன் உனக்கு அவ்வளோதான மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அடிக்க போகிறாரு. நீங்கள் ஏங்க வேணாங்க
விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பிடிச்சி பின்னாடி இழுத்து விட்றீங்க. அங்கே இருக்க ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடிடுறாங்க. இங்கே தயாங்குக்கு ஹெல்ப்பாக ஒரு 4-5 பேர் வந்துடுறாங்க அடிக்கிறதுக்கு. வந்து நிற்கிறாங்க. அவங்கள மறைச்சிட்டு அங்கே இருக்க பாட்டிங்கெல்லாம் உங்கள் கூட வந்து நின்றுக்கிறாங்க. இங்கே அவங்க அப்பா அதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு, யார் நீங்களாம்? உங்களுக்கும் அவங்களுக்கெல்லாம் என்ன சம்மந்தம்? எதுக்கு நீங்கள் வந்து நிற்கிறீங்க? தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொண்ணை அவர் கூப்பிட போகும்போது அங்கே இருக்க அந்த பாட்டிங்க, என்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்க? எங்களை நம்பி இந்த பிள்ளைங்க இந்த ஊருக்கு வந்துச்சுங்க. வந்து 5 மாதம் ஆகுது. நாங்கள் தான் இந்த பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டோம். நீ பிறந்ததுலேருந்து இந்த பிள்ளைய பார்த்துருந்து நீ அப்பானா, நான் அந்த 5 மாதம் பார்த்துக்கிட்டேன். நானும் அதுக்கு பாட்டி கணக்கு தான். நீ வந்து கூட்டிகிட்டு போனேன்னா எங்களையும் கேட்கணும். அந்த பிள்ளை எங்களுக்கும் சொந்தக்காரங்க மாதிரி தான் நாங்கள் பார்த்து வளர்த்தோம். நீ பாட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. மண்ணில் மூளை இருக்குதானே? என்ன சாதி, என்ன மதம், என்ன உனக்கு? அதை கட்டிட்டு நீ என்னத்தை தெரிஞ்சு இருக்க போகிற? பிள்ளைங்க ஆசைப்பட்டுருச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தரை நேசிக்குதுங்க மனசார. அப்புறம் என்ன, ஒரு நாள் கூட நாங்கள் விட்டு கொடுத்து இந்த பிள்ளைங்களை பார்த்ததே இல்லை. இவனும் அவளை விட்டு கொடுத்ததில்ல, அவனும் இவளை விட்டு கொடுத்ததில்ல. இந்த பிள்ளைங்களை பிரித்து நீ என்ன பாவத்தை தான் சம்பாதிக்க போகிற? வேணுமா உனக்கு அது? உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சின்னா அதெல்லாம் நீ பண்ணாத அப்படின்னு அந்த கிழவிங்கெல்லாம் மாறி மாறி கத்துதுங்க. எங்கே அவங்க அப்பா அப்படியே, என்னடா நான் இங்கே இந்த கிழவிங்கெல்லாம் நம்மளை பேசுதுங்க அப்படின்ற மாதிரி நிற்கிறாரு. அங்கே இருக்கவங்க எல்லாம் மாறி மாறி அப்படியே பேசிகிட்டே இருக்கவும் உங்கள் அப்பாவுக்கு செம கோவம் வந்துடுது. இதுக்கு மேலே வீட்டு பக்கம் வந்துடாத அப்படின்ட்டு அவர் பாட்டு போகிறாரு. நீங்கள் அப்பா இப்போ என் மேலே என்னப்பா அப்படி ஒரு வெறுப்பு உங்களுக்கு? நான் உங்கள் பொண்ணு தானே, என்னை ஆசையாக தானே பெற்று வளர்த்தீங்க. எனக்கு ஒருத்தர் நான் நேசிக்கிறேன்னும் போது ஏன்ப்பா புரிஞ்சுக்க மாட்டேறீங்க? அப்பா என் வயிற்றில் அவர் குழந்த இருக்குப்பா. உங்கள் பேத்தியோ பேரனோ வரப்போகிறாங்க. உங்களுக்கு புரியுதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் எதுவுமே பதில் பேசாமல் நேராக போயிட்டே இருக்கிறாரு. அங்கே இருக்க அமரும் ஏஞ்சி அப்படியே போயிடுறான். இங்கே தேங்க தான் செம்ம காலில் உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா அமர் உங்களை கையை வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகணுன்றது தேங்கனால ஜீர்ணிக்கவே முடியல. அவர் செம்ம காண்டாயிட்டார். இப்படியே போயிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி பெயினும் வந்துடுது. லைக் உங்களுக்கு உங்கள் அப்பாவோட நினப்பாவே இருக்குது. உங்கள் அப்பாவை வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டாருன்ற அந்த கவலையிலே நீங்கள் இருக்கீங்க. தேங்கு அதெல்லாம் சரியாயிடுவான், நீ அதை பற்றி கவலைப்படாத, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்கே அப்படியே உங்களுக்கு அழகாக ஒரு கேர்ள் பேபி பிறக்குது. உங்களுக்கு அவ்வளோ அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. உங்களை மாதிரி அப்படியே உங்கள் ஐஸ் எல்லாம் உங்களை மாதிரி, பட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே தேங்கோட ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்து கொஞ்சிறீங்க. உங்கள் குழந்தை அவ்வளோ க்யூட்டாக இருக்கா அவள் பார்த்துட்டு, எங்கே அழகாக அப்படியே நம்மள மாதிரியே இருக்காங்க. அந்த கண்ணெல்லாம் பாருங்கள் என்ன மாதிரியே இருக்குது, மூக்கு வாயெல்லாம் உங்களை மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஆமாம்ல, நம்மளோட லவ்வோட அடையாளமே இவ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்களும் ஆமாங்க, எனக்கு ஒரு ஆசை, உங்ககிட்ட சொன்னால் கோவப்பட மாட்டீங்களே அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் என்னது சொல்லு அப்படின்றாரு. இல்லை, எனக்கு இப்போ எங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குங்க. குழந்தைய அவர் தான் முதல்ல தூக்கணும்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். நான் காலேஜ் படிக்கும் போதே எனக்கு பிடிக்கிற குழந்தைய அவர் தான் தூக்குவேன்னு. இப்போது என் பொண்ணுக்கு புள்ள பிறந்திருக்கு. அவர் ஆசைப்பட்ட மாதிரி பேத்தி தான் பிறந்திருக்கு. அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாமா பாப்பாவை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் விளையாடுறியா? உங்கள் அப்பா கூட நீ போய் பார்க்கணுன்றதுக்காக என் பிள்ளையோட இதெல்லாம் நான் இது பண்ண முடியாது. கோவத்தில் ஏதாவது உங்கள் அப்பா பைத்தியக்கார மாதிரி பண்ணுவான், அதுக்காகலாம் என் பிள்ளைய நான் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்றாரு. நீங்கள் ப்ளீஸுங்க ஒரே ஒரு வாட்டிங்க, அவர் ஏதாவது கோவப்பட்டாருன்னா நம்ம பாப்பா தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்றீங்க. தேங்கும் சரி ஓகே, நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்றதுக்காக ஓகேன்னு சொல்லிட்டு சென்னைக்கு டிக்கெட் போட்டு பாப்பாவையும் கூட்டிகிட்டு நீங்கள் நேராக அவங்க வீட்டுக்கு தான் போகிறீங்க. அங்கே போனால் கதவு தட்டினா அவங்க அம்மா தான் திறக்கிறாங்க. திறந்த நேராக வந்து உங்களை பார்க்குறாங்க. பார்த்தா கையில் குழந்தை. உங்கள் அம்மாவுக்கு சிரிப்பு வருது குழந்தைய பார்த்த உடனே. ஏன்னா நீங்கள் எப்படி சின்ன வயசில் இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கும் அந்த பாப்பா. அவங்க பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட பின்னாடி திரும்பி சொல்கிறாங்க அந்த மாதிரி பையன்தான் வந்திருக்கான்னு. அவங்க அப்பாவும் சரி ஓகேன்னு உள்ளே விடு அவளைன்னு சொல்லிட்டு சொன்னோன்னு, நீங்கள் மட்டும்தான் தேங்க வெளில தான் இருக்காரு, நீங்களும் பாப்பாவும் தூக்கிட்டு உள்ளே வரீங்க. வந்து நேராக எதுவுமே நீங்கள் பேசலை, நேராக அவங்க அப்பா உட்காந்துன்னு இருக்காரு. போய் நேராக அவங்க கையில் அவங்க குழந்தைய போய் டப்புன்னு குத்துட்டு வந்துடுறீங்க. கம்முன்னு வந்துட்டு உட்காந்துக்கிறீங்க. அவர் கீழே குனிஞ்சு பார்க்குறாரு பாப்பாவை. பார்த்தா நீங்கள் சின்னதில் எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்குது. அவருக்கு அப்படியே எல்லாத்தையும் திருப்பி மெமரிஸை கலரி விட்ட மாதிரி அப்படியே அந்த சின்ன வயசு சைல்டுஹுட் இதுக்கு போயிடுறாரு. அவர் வந்து உங்களை ஃபஸ்ட்டு வாங்கினது, நீங்கள் அவர் கூட விளையாண்டதெல்லாம் அதை நீங்கள் பார்த்துட்டு அப்படியே அவர் குடிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது உங்கள் பாப்பா பார்த்து அப்படியே அவரை பார்த்து சிரிக்குது. அப்படியே சவுண்டு போய்ட்டு சிரிக்குது நல்லா. அவருக்கு இதுக்கு மேலே எதுவுமே முடியல. அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே அந்த இது அப்படி பார்த்துட்ருக்காரு. ஏன்னா
குழந்தை வயித்துல இருக்குன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத கலைச்சிட்டு நீ அமர கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாரி அவர் சொல்லியிருப்பாரு. அவருக்கு அப்படியே கில்ட் ஆகுது. இந்த பாப்பாவையா நம்ம கலைக்கிறோம் அப்படிலாம் சொன்னோன்ற மாரி அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. கண்ணு கலங்கி ஊத்துது அந்த மனுஷனுக்கு. இந்த காமெடி ஒண்ணு வரும்ல, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாரி அவ்வளோ வெறப்பா இருந்த மனுஷன் அப்படியே உருகிட்டாரு. நீங்க நேரா போய் என்னைய பார்க்குற மாரியே இருக்காப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் எதுவுமே பேசல. நேரம் அந்த குழந்தைய தான் பார்த்துட்ருக்காரு. இந்த குழந்த ஜாதி மதம் இதெல்லாம் தெரியாமல் எந்த ஒரு இதுலையும் இல்லாமல் பிறந்ததுப்பா. எனக்கும் அவருக்கும் பிறந்தது. இந்த குழந்தைக்கு தெரியுமா நம்ம இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த மதம் அந்த மதம்னு எதுவுமே தெரியாது. நானும் அதை தான்ப்பா சொல்கிறேன். நம்மளோட மனசு எல்லாருமே இப்படி தான் இருக்கணும். இந்த ஜாதி வெறியெல்லாம் வச்சுட்டு என்னப்பா பண்ண போகிறோம்? மிஞ்சி போனால் இன்னொரு 30-40 வருஷம் தூக்கிட்டு சுற்றுவோமா? அதுக்கப்புறம் தானே அழிஞ்சிரும்பா. அப்போ இருக்க போகிறது வெறும் மனுஷத்தன்மை மட்டும்தான். அதை மட்டும்தான்ப்பா நம்ம கற்றுக் கொடுக்கணும் நம்மளோட அடுத்தடுத்து வர ஜென்ரேஷனுக்கு. இந்த ஜாதி மதத்தெல்லாம் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. எல்லோரும் மனுஷங்க தான். அதை புரிஞ்சு வாழ்ந்தாலே போதும்பா. நானும் அவரும் ஒருத்தர் நேசித்தோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நல்லா தான் இருக்கேன். அவர் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாரு. நீங்களே ஒரு பையனை பார்த்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் அவன் என்னை நல்லா பார்த்துருப்பானான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவர் என்னை நல்லாவே பார்த்துக்கிறாரு. இதோ பார்த்து இப்போ ஒரு குழந்தைய வந்துருச்சு. அவர் தான் பார்த்துக்கிறாரு. அதையும் புரிஞ்சுக்கோங்கப்பா, கோவப்படாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு அப்படியே கண்ணே கலங்குது. அவர் அப்படியே உங்களை பக்கத்தில் உட்கார வச்சு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. கரெக்டு தான் நம்ம பொண்ணு சொல்கிறதுன்ற மாதிரி. ஸோ இங்கே உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி தேங்க வெளியில் இருந்திருப்பார். அவர் தேங்க கூப்பிட்றதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அப்பா அவர் வெளியே இருக்காரு, நான் போய் கூப்பிட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. அவர் இரு நீ உட்காரு, நானே போகிறேன், நானே போய் மாப்பிள்ளையை கூப்பிட்றேன் அப்படின்ட்டு அவர் ஏஞ்சி போகிறாரு. போய் கதவு திறந்துட்டு அவர் தேங்க பாட்டுட்டு தெனா வேட்டா, இந்த ஆள் வீட்டிலலாம் நான் நிற்க மாட்டேன். அன்றைக்கி என்ன பேச்சு பேசலாம் அந்த ஆள் என்னை வீட்டுக்குள்ளே கூட விடாம நான் நிற்க மாட்டேன்டா இங்கேட்டு அவர் எங்கேயோ மூலையில் நிற்கிறாரு. இங்கே உங்கள் அப்பா தேங் மாப்பிள்ளை அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்படின்ட்டு தேங்க திரும்பி பார்க்குறாரு. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தேங்க அப்படியே குறுன்னு பார்க்குறாரு. பார்த்தா உங்கள் குழந்த, அதாவது உங்கள் 2 பேரோட குழந்த இருக்காங்க. உங்கள் மாமனார், அதாவது தேவோட மாமனார் கையில் இருக்குது. என்னடா இது, நான் சொன்னதான் இப்போ கரெக்டாக? ஒரு குழந்தைய எடுத்து கையில் கூத்துட்டா எல்லா அம்மாப்பா உருகிடுவீங்க. அடுத்தது போய் என் வீட்டில் உருக்கணும். ஓகே அப்படி சொல்லிட்டு தேங்க அப்படியே உள்ளே போகிறாரு வீட்டுக்குள்ளே. ஸோ இதோடு இந்த கதையை நான் முடிக்கிறேன்டா. ஆக்சுவலி இது நிறைய பேருக்கு வந்து ரிலேட் ஆகிருக்கலாம். நிறைய லவ் மேரேஜ்லாம் கூட பண்ணியிருக்கிறவங்க இதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரிலேட் ஆகும். மேரேஜ் ஆகலைன்னா அதுக்குன்னு இதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நீங்கள் பண்ண போகிறீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் இந்த ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டீப் தான். இது இங்கே முஸ்லீம், இந்து அது மட்டும் இங்கே இல்லை, எல்லா இதுலேயுமே இது இருக்குது. எல்லா ரிலீஜியன் வைஸுமே இது இருக்குது இன்னும் வரைக்கும். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஹியூமனிட்டி மட்டும்தான்டா மேட்டர், நாட் அபவுட் த கேஸ்ட். இன்றைக்கி கூட நான் என்னோட அக்காங்கக்கிட்ட இதை பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் இந்த கான்செப்டே எனக்கு வந்துச்சு. இன்றைக்கி கூட லைக் வந்து நாங்கள் இந்த ஜாதி, இந்த மதம், இதை பற்றிலாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். காட் இஸ் காட். அது என்ன காடாக இருந்தால் என்ன, இட்ஸ் நாட் அபவுட் அ கிறிஸ்டியானிட்டி, அப்புறம் இந்துயிசம் ஆர் முஸ்லிசம், இதை பற்றி கிடையாது. கடவுள்ன்றது எல்லாருக்கும் சேர்ந்து பொதுவானது. இப்போ இந்துவாக இருக்க நீங்கள் வந்து மசூதி போகலாம், சர்ச் வரலாம், நாங்களும் எங்கே வேணாலும் போகலாம். அதே மீன் கிறிஸ்டினாக இருக்கிறவங்களும் யார் எந்த வேணாலும் போகலாம். அது வந்து அவங்கவுங்களோட இஷ்டம், அவங்கவுங்களோட ஸ்பேஸ் அது. ஸோ வந்து அதில் நம்ம இது பண்ணி அதை வந்து ஹியூமனிட்டி கூட நம்ம பிரித்து, நம்ம மனுஷங்களை நம்மளை பிரிச்சிக்கக்கூடாது. ஸோ திஸ் வாட் ஐம் ட்ரை டு சே இன் திஸ் ஸ்டோரி. ஹோப் யூ கைஸ் லைக் இட். இது கொஞ்சம் சீரியஸாக தான் போயிருக்கும், ரொம்ப ரொமான்டிக்காகவும் காமெடியாகவும் எடுத்துகிட்டு போகல. நெக்ஸ்ட் அப்கமிங் இதில் நான் வேணால் காமெடியாக ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் த சேனல். இப்போ நடுவில் வேறு பாடுறன்ற பேரில் ஏதோ ஒரு கொடூரத்தை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு வகையில் நான் சிங்கர் தான்டா. நான் வந்து கொயரில் பாடியிருக்கேன். ஸ்கூல் கொயர், சர்ச் கொயர்லலாம் நான் பாடுவேன். ஓகேவா? ஓரளவுக்கு பாடுவேன். ரொம்ப அப்படியே இந்த ஹை பிச்செல்லாம் இழுத்து பாடுற ஆள் நான் கிடையாது. ஏதோ பாடுவேன். ஸோ அதை வச்சு தான் இந்த பாட்டை நான் காலையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ தான் பாடினேன் நான். ஓகேன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்கடா, சரியா? எனக்கே சிரிப்பு வருது. ஸ்கிப் பண்ணிவிடுங்க பிடிக்கலன்னா. அந்த சீரியஸ் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வேறு ஒன்றும் இல்லைடா, 300 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ அண்ட் கீப் ஆன் கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க.
அண்ட் முக்கியமாக லைக் பண்ணுங்கள். அது பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் லைக் வந்து ஓகே நிறைய வீடியோஸ் போடலான்ற தாட் எனக்கு வரும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எனக்கு கமெண்ட் பண்ணியே ஆகணும். நீங்கள் பார்க்குறவங்கலாம் தயவுசெய்து உங்களுக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் இந்த ஸ்டோரியிலேருந்து பார்த்தீங்க அந்த மட்டும் எனக்கு சொல்லுங்கள் போதும். ஓகேவா? இட் மேக்ஸ் மீ மோட்டிவேட் டு டூ த வீடியோஸ். லைக் எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு அப்போ தான் எனக்கு வீடியோவை வந்து நான் யோசிப்பேன் மண்டை மூலையை கசக்கி. ஓகேவா? அதுக்காக தான். ஸோ தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். கீப் ஆன் சப்போர்ட்டிங். சராங்கியோ. டேக் கேர்.